मधुरं मधुराक्षरम् आरुह्य कविताशाखां वन्दे वाल्मीकिकोकिलम् अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरवे नमः. எல்லாரும் நமஸ்காரம். இன்னையிலேருந்து யோக வாசிஷ்டம் அப்படிங்கிறது உபன்யாச விஷயம். ரொம்ப நாளைக்கு ஓடும். யோக வாசிஷ்டம். வசிஷ்டர் சொன்னதுனால வாசிஷ்டம். ஸ்ரீராமனுக்கு உபதேசம் வசிஷ்டர் பண்ணது. எப்படி பகவான் அர்ஜுனுக்கு பண்ணும்போது பகவத்கீதை வந்ததோ, இன்னும் பிற்காலத்தில் ராமன் லக்ஷ்மணுக்கு பண்ணும்போது ராமகீதை வந்ததோ, அது மாதிரி பாகவதத்தில் நிறைய கீதைகள். அது மாதிரி இதுவும் ஒரு உபதேசம். வசிஷ்டர் ராமனை கொடுக்குறார். ராமன் வேஷம் ஒரு டிஸ்பாண்டண்டாக இருக்கிற மாதிரி அதை எப்படி தெளிவுபடுத்துறது. சாதாரண புஸ்தகம் இல்லது. வால்மீகி ராமாயணம் 24,000 ஸ்லோகம் வால்மீகி எழுதினார். ஒரு அக்ஷரத்துக்கு 1000 ஸ்லோகம். காயத்ரியில் 24 அக்ஷரம், 24,000 ஸ்லோகம். கோவிந்தராஜன் வியாக்கியானத்தில் ஒரு இடத்துல காமிப்பார். இதுதான் அந்த காயத்ரியிலோட அக்ஷரத்துக்கு உண்டான ஸ்லோகம்னு 24 அக்ஷரத்துக்கும் காமிப்பார். தபஸ்வாத்தியாயத்தில் தாள ஆரம்பித்து கடைசியில் யுத்தகாண்டம் முடியும் போது 24,000 ஸ்லோகம் முடிஞ்சதுன்னு காமிப்பார். அக்ஷர காயத்ரின்னு பேர் ராமாயணத்துக்கு. அது எழுதினவர் வால்மீகி. அவர் தான் இது எழுதினார். இதில் மாத்திரம் 32,000 ஸ்லோகம். அது 24,000, இது 32,000. இதுக்கு பல பேர்கள் இருக்கு. யோகவாசிஷ்டம்னு சொல்றா. அதே மாதிரி ஞானவாசிஷ்டம் அப்படிங்கிற பேர் இருக்கு. லகு யோகவாசிஷ்டம்னு பேர் இருக்கு. யோகவாசிஷ்ட ஸ்லோகம் எல்லாம் இதுல ரிசன்ஷன். ஒரே புஸ்தகத்தை பல மாதிரியா இருக்கும் இல்லையா? ரிசன்ஷன் பல மாதிரி பிரிவுகள் இருக்கு. வசிஷ்ட சாரம் இருக்கு. அப்ப ஞான வாசிஷ்ட சமுச்சயம் இப்படி பல பேர்கள்ல அறியப்படுறது. ஆனால் யோக வாசிஷ்டம் தான் பாப்புலர் நேம். 6 பிரகரணங்கள். பிரகரணம் தான் சாப்டர் வச்சுக்கலாம். பகவத்பாதால் கிரந்தங்கள் கூட பிரகரண கிரந்தம்னு ஒரு குரூப். அதாவது ஒரு தத்துவத்தை தான் சொல்லுவது, நிறைய சொல்லாது. ஏதாவது ஒரு விஷயத்திற்கு சொல்லும் டீட்டெயில்டாக. பிரகரணம் இது 6 பிரகரணங்கள் இருக்கு. வைராக்கிய பிரகரணம், முமுக்ஷு பிரகரணம், உற்பத்தி பிரகரணம், ஸ்திதி பிரகரணம், உபசம பிரகரணம், நிர்வாண பிரகரணம். யாரு 2 வால்யூமில் பப்ளிஷ் ஆகிருக்கு. இந்த ஒரு வால்யூமில் ஃபஸ்ட்டு 3 இருக்கு. வைராக்கியம், முமுக்ஷுத்துவம், உற்பத்தி. முன் 32,000 ஸ்லோகம்னு சொன்னேன். வசிஷ்டர் ராமனுக்கு சொன்னேன். எதுக்காகங்கிறதுக்கு ஒரு ஸ்லோகத்திலே காமிக்கிறது. எய்ம் அந்த டெக்ஸ்ட் எதுக்கு. நம்ம சாஸ்திரங்கள்லாம் முன்னால் என்ன பண்ணுவாங்கன்னா, அது எதுக்கு இந்த டெக்ஸ்ட் வந்திருக்கு, அந்த டெக்ஸ்டில் கண்டென்ட் என்ன, அது எப்படி அதை போய் அனுசந்தானம் பண்ணணும், அதனோட பிரகாரத்துக்கு அப்புறம் பிரயோஜனம் என்ன தெரியும் சொல்லுவாள். அப்போ நமக்கு சரியாக வருமானு பார்த்துன்னு படிக்கலாம்டா விட்டுடலாம். ஏன் யூஸ் இருந்தால் தானே படிக்கணும். ஸோ அது மாதிரி யாருக்கு அது இன்ட்ரெஸ்ட் இருக்கோ, யாருக்கு தேவையோ, அவனை இல்லை படித்ததுக்கு அப்புறம் தேவையில்லாத படித்தேன்னு கவலைப்பட வேண்டாம். முன்னாலே சொல்லிவிடுவான். இதுதான் விஷயம். என்ன சொல்றாரு ஸ்லோகத்தில்? மோக்ஷோபாயாபிதானேயம் சம்ஹிதா சாரசம்மிதம் 30 சஹஸ்ராணி ஞாதா நிர்வாணதாயினி. அதனுடைய எய்ம் இல்லை. 30 சஹஸ்ராணி, 32 சஹஸ்ரம் 1000, 32,000 அப்படி இருக்கக்கூடியது. அந்த ஞாதா தெரிஞ்சவனுக்கு என்ன பண்ணும்? நிர்வாண தாயினி. நிர்வாணத்தை கொடுத்து. நிர்வாணங்கிறது மோட்சம். அவள் மோட்சத்துக்கு உண்டான உபாயத்தில் இது ஒரு உபாயம். இது சம்ஹிதை, கலெக்ஷன். சொல்லக்கூடிய விஷயங்களோட கலெக்ஷன். சார சம்ஹிதா, விஷயங்கள்லாம் சாரமாக இது சொல்லியிருக்கு. 32,000 ஸ்லோகங்கள்னால யார் படித்து இதை போய்
அனுசந்தானம் பண்றாளோ அவளுக்கு நிர்வாணதாயினி. ஆனால் சரி, இப்போ அவைலபிள் டெக்ஸ்ட்ல லண்டன்ல ஒரு புஸ்தகம் இருக்கு, இந்தியா லைப்ரரி லண்டன். அது 28,666 ஸ்லோகம். நிர்ணய சாகர் ப்ளஸ் பாம்பேல சம்ஸ்கிருத புஸ்தகங்கள்லாம் நிறைய பப்ளிஷ் பண்ணுவாங்க. 27,687 ஸ்லோகம் இதெல்லாம் இருக்கு. அப்போ பலவிதமான ரெசன்ஷன்ஸ் இருக்கு. இது என்ன இருக்குன்னா 53 உபாக்கியானங்கள். உபாக்கியானம்னா உப ஆக்கியானம், முன்னாடி சொன்னதுக்கு சப்சிடரியா இருக்கக்கூடிய அனெக்டோட்ஸ் அர்த்தம். ஆக்கியானம்னா கதை சொல்லக்கூடியது, ஆக்கியானம் ஆக்கியாயிகா. உபாக்கியானம் அதுக்கு அனுகுணமாக இருக்கக்கூடியது, சப்போர்ட்டிங்காக இருக்கக்கூடிய விஷயங்கள். ஒரு 53 கதைகள். கதைன்னு மாத்திரம் இல்லை, ஒருத்தரோட ஜீவ சரித்திரம் பாகவதம் மாதிரி தான். இந்த ஜீவ சரித்திரத்தில் இருக்கக்கூடிய தத்துவம் என்ன? ஆமாம், இது 2 விஷயம் ஜென்ரலாக இதில் பல இடங்களில் டீல் பண்ணுறது. ஒன்றாவது, இந்த உலகத்தை சம்பந்தப்பட்ட இந்த வேனிட்டி. இப்போ நீங்கள் சொன்ன ஒரு பாயிண்ட், அடக்க முடியலை, அப்படி இருக்குது இப்படி இருக்குது, இதை பற்றி சொல்கிறது டிஸ்கிரிப்ஷன். என்னெல்லாம் வருது, அதனால என்னென்ன மனசில் போய் பாத, இதை பற்றி. அடுத்த போர்ஷன் சாயுஜ்யம், இது லிபரேஷன். ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா அது வேதம் மாதிரி தான். ஒரு பக்கத்தில் தர்மம், ஒரு பக்கத்தில் பிரம்மம். அது மாதிரி உலகத்தில் நடக்க வேண்டியதோ நடக்கக்கூடியதோ அந்த விஷயங்கள்லாம் ஒரு போர்ஷன். அப்புறம் ஞானத்துக்கு என்ன வழி, மோட்சத்துக்கு என்ன வழிங்கிற போர்ஷன். இதில் நிறைய முக்கியமான விஷயங்கள் இருக்குது. ஆத்மஸ்வரூபத்தை பற்றி, அது சுயஞ்சோதி, எப்பவுமே இருக்கக்கூடியது, எல்லா இடத்தையும் இருக்கக்கூடியது, எல்லாத்தையும் தாண்டி இருக்கக்கூடியது, எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடியதுங்கிறது விபுன்னு ஒரு பதம் அடிக்கடி யூஸ் பண்ணுவாங்க. விபு பதார்த்தம் எல்லா இடத்துலையும் அடைச்சு பிரம்மத்துக்கே விபு பேர். ஏன்னா வேற இடவழி இல்லாமல் எல்லாத்தையும் அடைச்சி இருக்கக்கூடிய வஸ்து விபு பதார்த்தம். அப்போது ஆத்மஸ்வரூபத்தை பற்றி உள்ள டிஸ்கிரிப்ஷன்ஸ் இருக்கு. ரெண்டாவது மனசு. மனசுன்னா என்ன, அது எப்படி டிசெப்டிவாக பண்ணுறது மனுஷனை. மனசுனா எல்லாத்துக்கும் காரணமே இல்லை. அதனால இந்த ஈகோயிசம் வருதும், வேனிட்டி, அரகன்ஸ், இதெல்லாம் மனசுனால வருதுதானே. அதனால தான் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் மனசு இருக்கக்கூடாதுங்க, அந்த கருணை நாசம் பண்ணணும். ஆனால் மனசு தான் எல்லாத்துக்கும். மனோகேது சர்வேஷாம் இந்திரியானாம் பிரவர்த்தனை, சுந்தரகாண்டத்தில் ஆஞ்சநேயர் வார்த்தை. எல்லா காரியத்துக்கும் காரணம் மனசு தான். அதை பற்றி சொல்றது. சித்தம் ஷடம் அகங்காரம் வித்தி ஹார்தம் பிருகத்தமா. சித்தம் மனசு, ஷடம் அடக்க முடியாதது, அகங்காரம் பிருகத்தமா எல்லாத்துக்கும் மேலே இருந்து தொந்தரவு கொடுக்கிறது அந்த மனசு. இன்னொரு விதமாக பார்த்தீங்கன்னா சர்வ சாஸ்திரங்கள் என்ன பேசுறது, மனசை கண்ட்ரோல் பண்ண முடியுமா பாருங்க. மனசனால தானே எல்லாம் வருது. 6வது அத்தியாயம் கீதையில் பூரா மைண்டு கண்ட்ரோல். எல்லா சாஸ்திரங்கள்லையும் இதுதான் விஷயம், மனசை என்ன அளவு கண்ட்ரோல் பண்ணுறான். அந்த சத்துவ சித்தியோ இல்லை சித்த சித்தியோ எப்படி வரணும், அதுக்கு மேற்கொண்டு தான் இவன் ஒரு ஃபிலாசபிலையோ இல்லாட்டா ஏதாவது ஆத்மஸ்வரூபத்துக்கோ போகிறதுக்குண்டான வழி இருக்குது. அப்படி என்ன சொல்கிறார் அவர், மனசு ஒரு காலியான இடத்துல ஒரு பிசாசு மாதிரி, பாடியை காலியான இடங்கிறார். அதுக்குள்ளே மனசு ஒரு பிசாசு மாதிரி இருந்தது உண்மையான சுரூபமான பிரம்மத்தை மறைக்கிறது. பிசாச்சா அபி மனோ ராவனை பார்த்து சொல்கிறார் வசிஷ்டர், சூன்ய தேக கிரகே ஸ்திதா பாவயத்தேஷ துஷ்டாத்மா மௌனம் உத்தமம் சம்ஸ்பிருஷன். உத்தமமான விஷயத்தை சம்ஸ்பிருஷன், பிரம்மத்தை மறைச்சிருக்கு. இது என்ன பண்ணுறது, சூன்ய தேக கிரகே ஸ்திதா பிசாச்சா பாவயதி ஏஷ துஷ்டாத்மா. மனசு அது துஷ்டாத்மா. இது எதை அறியணுமோ அதை அறிய விடாமல் தடுத்துடுறது. அது மனசை பற்றி சொல்கிறது. இந்த வீடுங்கிறான, இந்த வீடு பாடி, அதில் தான் ஆத்மா இருக்குங்கிறான். அந்த வீடுக்கு தூண் எது, சிமெண்ட்டு இதெல்லாம் எது, மோட்டார் எதுனாக்கா போன்ஸ் தான் அதுக்கு தூணா. உடம்பில் போன்ஸ் எலும்பு இருக்கு இல்லையா, அது அந்த வீடுன்னு சொல்கிறாங்க. உடம்பு வீடு, இந்த வீடுக்கு நிற்கிறதுக்கு தூண் எலும்பு. சிமெண்ட் மோட்டர் இதெல்லாம் ரத்தம் மாம்சம் இதெல்லாம். ஜன்னல் கதவெல்லாம் இந்த 9 ஓட்டை இருக்கு மனசுல, உடம்புல.
மனோநவத்வார நிஷ்ட விருத்தி, அதே மாதிரி நவத்வாரே புரேதேகி, இதெல்லாம் சொல்றதுனால 9 விதமான ஓட்டை இருக்கு. சின்ன இதெல்லாம் விட்டுருவோம், அது மில்லியன்ஸை ஓட்டை இருக்கு. அது இல்லை, தெரியக்கூடியது ஒரு 9 இருக்கு. அஸ்தி ஸ்தூணம் நவத்வாரம் ரக்தம் மாம்சாவலேபனம் சரீர சதனம் ராமா. சரீரத்தை சதனம்னா வீடு. இந்த சரீரம் ஒரு வீடு. அந்த வீடை தாங்கக்கூடிய தூண் எது? எலும்பு. அது சிமெண்ட் இல்லாட்டா இந்த மோட்டார் இதெல்லாம் யூஸ் பண்ணுறோமே, அது எதுன்னு கேட்டால் மாம்சம் ரத்தம் தான். ஜன்னல் கதவு இதெல்லாம் எதுன்னு கேட்டால் இந்த 9 வகை எப்படி இருக்குது. இதாந்து உடம்பு. இந்த உடம்பு யாரு கிரியேட் பண்ணா அப்படின்னு கேட்டால் யாருமே கிரியேட் பண்ணலைங்கிறது. மனசு தான் கிரியேட் பண்ணியிருக்குங்க. மனசுக்கும் பாடிக்கு உண்டான சம்பந்தத்தை பேசுகிறேன். அஸ்தி ஸ்தூணம் நவத்வாரம் ரக்தமாம்சாவலேபனம் ஷரீர சதனம் ராமா ந கேன சிது இதம் கிருதம். ந கேன சிது, யாராலையுமே இது உண்டு பண்ணப்படலையா சரீரம். அப்போ யார் தான் உண்டாக்குனா அப்படின்னு கேட்டா சங்கல்ப நிர்மாண தேகாக சகசிர. சங்கல்பத்தில் தான் உடம்பு இருக்குங்கிற. அப்படி இது சங்கல்பத்தில் உடம்பு இருக்குன்னா என்ன? உடம்பு தான் இருக்கே. யாருக்கு உடம்பு இருக்கு? உடம்புன்னு ஒன்று இருக்குன்னு யாருக்கு நினைப்பு இருக்கோ அனுபவம் இருக்கோ அவனுக்கு இருக்கு. உபனிஷத்துல 2 வார்த்தை யூஸ் பண்றான். அசரீரின்னு ஒரு வேர்டு யூஸ் பண்றான். அசரீரின்னா சரீரமே இல்லாத. இன்னொரு வீடா பார்த்தோம்னா ஜீவன் முக்தி தான். ஜீவன் முக்தம் தான். இல்லை உடம்பை பற்றி அவங்க கண்டுக்கிறது இல்லை. இந்த உடம்புங்கிறது ஒரு கவர்மெண்ட் தான் இருக்கு. எனக்கு சம்மந்தம் இல்லை. இந்த பாம்போட சட்டம் மாதிரி நிறைய எக்ஸாம்பிள் எல்லாமே எக்ஸாம்பிள் அதே இருக்கு. அதனால் உடம்புக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு கழண்டு நிற்கிறவாளுக்கு தான் ஜீவன் முக்தாள்னு இங்கே இருந்துட்டே. அவளுக்கெல்லாம் என்ன உடம்பு வச்சு கவலை கிடையாது. ஏதாவது சீக்கு வந்தது, வேறு ஏதாவது வியாதி வந்தது, நல்லா உடம்பு தம்பது எனக்கு என்ன இருக்குது அப்படின்னு இருக்கு. அவளுக்கு தான் அசரீரிகள்னு. அது மனசால தான் உடம்பு வருதான், நினைக்கிறதுனால தான் உடம்பு வருதான். அதையும் தாண்டக்கூடிய நிலை வந்துட்டான்னா உடம்புங்கிறது இல்லை. அப்போ எப்படி உடம்பு கிரியேட் ஆச்சுன்னு கேட்டால் என்ன கேள்வி, என்ன ஆன்சர்? மனசுனாலும் கிரியேட் ஆச்சுன்னு. ஆமாம், என்னோட மனசில் உடம்பு இருக்குன்னு நான் நினச்சிக்கிறேன். இது என்ன இல்லைங்கிறேன். அந்த மாதிரி அப்ப இப்படி சொல்ற மனசோட முடிவு தான் ஆசைகளோட முடிவு. ஆசைகளோட முடிவு வந்துட்டாக்கா அவனுக்கு என்ன ஆகும்னா அந்த கருத்துமே இருக்காதுங்கிற. ஆசைகளோட முடிவு யாருக்கு இருக்கோ அவனுக்கு மனசு இருக்காது. இந்த மனசு தான் ஆசை காரணம். அது எப்போ இல்லையோ அப்போ இவன் ஜீவன்முக்தன் ஆகிடுதான். இவனுக்கு வந்து சம்மந்தமே உலகத்தோடு இல்லை. ஆசை எதை வச்சு வருது? உலகத்து விஷயம் தானே ஆசை வருது. தர்மத்தை பற்றி யாரும் ஆசை பண்ணலையே. பகவத்பாலாம் எதானே சொல்கிறார். இதெல்லாமே சொல்லி இது எதுன்னு சொல்லி உலகத்து டைமை வேஸ்ட் பண்ணுறாங்க. இவன் என்ன பண்ணுறாங்க தெரியுமோன்னா மாம்சம் மீமாம்சம் என்ன பண்ணணும் ஆச்சுறாங்க. ரொம்ப மீமாம்சம் அது பண்ணாமல் மாம்சம் மீமாம்சம் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ அதனால வந்து மனசை எங்கே ஓட்டிக்கிறது? ஒரே தூரம் ஓட்டிக்கிறது. எப்போ அந்த ஒட்டல் இல்லாமல் இருக்கோ அப்போ அவனுக்கு மனசு இல்லாமல் ஆகிடுது. மனசு எப்போ இல்லாமல் இருக்கோ அப்போ அவனுக்கு அசரீரத்துவம் அல்லது ஜீவன் முக்தி அவஸ்தைங்கிறது வந்துருக்கு. என்ன அர்த்தம்? வேண்டாதைக்கு எது தேவையில்லையோ அதை போய் கஷ்டப்பட்டுருந்தேன் மறுபடியும் இந்த ஜென்மாவில் மாட்டின்னு இருக்காங்க. எது உண்மையான வஸ்துவாக நினைச்சாங்க இதை விட்டுட்டாங்கன்னா என்ன ஆகுதுன்னா அந்த சுழல் இறப்பு இறப்பு பறப்பு சிறப்பு அதுலேருந்து வெளியில் வந்து மோட்சத்துக்கு உண்டான வழின்னு சொல்கிறார். மனசினால்தான் அது அன்றைக்கே ஒரு மனுஷத்தோட லைஃப் வந்து அநேக மனுஷியானாம் காரணம் வந்த மோட்ச யோகம். பந்தத்துக்கு மனசுதான் காரணம், மோட்சத்துக்கு மனசுதான் காரணம். எப்படி அட்டாச்மெண்ட் வந்துட்டாக்கா பந்தமாயிடும், டிட்டாச்மெண்ட் வந்துட்டாக்கா ஏக மனுஷியானாம் காரணம் வந்த மோட்ச யோகம். பந்தாய விஷயாசக்தம் முக்கியை நிர்விஷ
வருஷத்துக்குலாம் பிரயோஜனமே இல்லை. பெரிய சாப்பிடும் ஐடியல் வருஷமே கூடாதுங்க. ஐடியல் தான் பிரயோஜனம், படம் வச்சுக்கலாம், ஏதாவது பிம்பம் வச்சுக்கலாம், ஏதோ ஒன்று வச்சுக்கலாம், அதெல்லாம் பிரயோஜனமே கிடையாதுங்கிறாரு. அப்போ எதை பண்ணோம்ங்கிறாரு? ஆத்மஸ்வரூபத்தை தான் நம்ம பண்ணோமே தவிர இதை பண்ணக்கூடாது. இதெல்லாம் என்னோட மேஜர் பாயிண்ட்ஸ் இந்த புக்கு. அப்புறம் ஒரு தான் பார்க்கலாம். இது இன்னும் சொல்ல போனால் ராமாயணம் தான் இருக்குது பூரா. கொஞ்சம் தூரத்துக்கு ராமாயணம் கதை வரும், அப்புறம் ஒரு பிரின்சிபிள் வரும், பிலாசபி பிரின்சிபிள் வரும், அப்புறம் மறுபடியும் ராமாயணம் வரும், பிரின்சிபிள் வரும். இதில் கதை ராமாயணம் வரும் வரும் ராமாயணம் பூரா வருவதில்லை. அதில் அங்கங்கே தத்துவங்கள் மாத்திரம் வரும். அது அப்போ வரும்போது நான் சொல்கிறேன். இப்போ இதில் 6 பிரகரணங்கள் இருக்குன்னு சொன்னேன். வைராக்கிய பிரகரணம்னு ஒன்று இருக்குது, முமுக்ஷு விவகார பிரகரணம்னு ஒன்று இருக்குது, உற்பத்தி பிரகடனம்னு ஒன்று இருக்குது, ஸ்திதின்னு ஒன்று இருக்குது, உபசமம்னு ஒன்று இருக்குது, நிர்வாணம்னு இருக்குன்னு சொன்னேன். இதில் இப்போ ஆரம்பித்து இந்த கதை மாதிரி ஓடிட்டு இருக்கோம். நடுவில் விலாசம் வரும். அதுக்கு அங்கங்கே ஒரு ஸ்லோகங்கள் அதை வச்சு பார்க்கலாம். இப்போ வைராக்கிய பிரகடனத்தில் 6 அத்தியாயம் போட்டிருக்காரு. இன்றைக்கி அது வரைக்கும் தான் சொல்லாமல் இருக்கேன். 6 அத்தியாயம் இருக்குது. ஒன்று முதல் அத்தியாயத்தில் டிவைன் அடோரேஷன், அதாவது எந்த ஒரு காவியம் ஆரம்பிக்கும் போதும் மங்கள ஸ்லோகம், காப்புன்னு சொல்கிறாங்க தமிழில், அது பண்ணுற வழக்கம் உண்டு. ஒரு 3 ஸ்லோகத்தில் டிவைன் அடோரேஷன், பகவானை பற்றி உண்டான ஒரு மங்கள ஸ்லோகம். அடுத்தது சுதீக்ஷ்ணா அப்படிங்கிறனோட கதை சொல்கிறார். கதைன்னா அந்த கதையோட தத்துவம் உண்டு, அதான் சொன்னேன் பாகவதம் மாதிரி. அடுத்தது காருண்யன் அப்படிங்கிறதோட கதை சொல்கிறார். அதுக்கப்புறம் சுரிச்சி அப்படின்னு ஒரு அப்சர்ஸோட கதை சொல்கிறார். அப்புறம் அரிஷ்டநேமின்னு ஒரு ராஜாவோட கதை சொல்கிறார். அதுக்கப்புறம் ராமனோட கதை ஆரம்பிக்கப்படுறார். ஃபஸ்ட்டு செக்ஷன்லேயே 6 சாப்டர் இருக்குது. அதில் 5 ஒன்று பகவானுக்கு உண்டான ஒரு ப்ரேயர், அப்புறம் 4 உபாக்கியானங்கள், அப்புறம் கடைசியில் ராமனோட கதையை ஆரம்பிக்க வரும். அதுக்கு இப்போயே சொல்லிவிடுறேன். மோட்சத்துக்கு என்ன வழின்னு கேட்குறான் சிஷ்யன் வால்மீகிட்ட. அது வரும், வால்மீகி தான் சொல்கிறாருலாம். ராமாயணத்தை படிங்கிறார். ராமாயணத்தை படித்து அந்த அர்த்தத்தை மனசில் வாங்கி அதை பற்றியே சிந்தனை பண்ணது மோட்சம் கொடுக்கும்னா. நம்ம ராமாயணம் படிக்கும்போது ஒரு பிரார்த்தனா ஸ்லோகம் சொல்லுவோம். நிறைய ஸ்லோகங்களில் ஒரு ஸ்லோகம், யக்கர்ணாஞ்சலி சம்புடைரஹரஹ பிபத்யாதராத் வால்மீகேஹே வதனாரவிந்தகலிதம் ராமாயணாக்கியம் மது ஜன்மவ்யாதிஜரா விபத்தி மரணைஹி அத்யந்தசோபத்ரவம் சம்சாரம் ச விகாய கச்சதி புமான் விஷ்ணோபதம் சாஸ்வதம். ஒரு ஸ்லோகம் சொல்லுவோம். இந்த ஸ்லோகத்தில் நிறைய பிள்ளை ஸ்லோகம் ராமாயணத்தில் பாராயண உபக்கிரம ஸ்லோகங்கள் நிறைய போட்டிருக்கணும். நிறைய ஒரு ஸ்லோகம், யஹா கர்ணாஞ்சலி சம்புடைஹி அஹரஹ பிபத்யாதராத் வால்மீகேஹே வதனாரவிந்தகலிதம் ராமாயணாக்கியம் மது. கர்ணாஞ்சலி சம்புடை, இது காதினால, அஹரஹ டெய்லி எப்பவுமே வால்மீகியோடு வதன தாமரையிலேருந்து வந்த ராமாயணங்கிற மதுவை யார் டெய்லி கேட்டு அதை மனசுலேயே வாங்கி அனுசந்தானம் பண்ணுறாலும் யக்கர்ணாஞ்சலி சம்புடைரஹர பிபதி, இப்படி குடிக்கிறது இல்லை, இப்படி குடிக்கிறது. குடிக்கிறது தான் ஆயாரம் குடிப்பான். இதுக்கு அதில் ஸ்ரோத்ரபேயம்னு அர்த்தம், அதில் கேட்குது. யக்கர்ணாஞ்சலி சம்புடைரஹர பிபத்யாதராத் வால்மீகேஹே வதனாரவிந்தகலிதம் ராமாயணாக்கியம் மது. என்ன பண்ணும்? ஜன்மவ்யாதிஜரா விபத்தி மரணைஹி அத்யந்தசோபத்ரவம் சம்சாரம் ச விகாய கச்சதி புமான் விஷ்ணோபதம் சாஸ்வதம். வைகுண்ட பிராப்தி மோட்சம் பலம் அது சொல்கிறாரு.
சிம்பிள் வே டு கெட் மோக்ஷம் கர்மானுஷ்டானமா இல்லை பக்தியா இல்லை ஞானமா இதெல்லாம் திண்டாடி இருக்காருங்கோ ராமாயணத்தை வச்சு இன்னும் வால்மீகி எழுதுனது ஆரோட சரித்திரம் கேட்டால் பிரம்மத்தோடு அந்த அனுபவம் கிடைக்குமோ அந்த சரித்திரம் அப்படி வந்து முடிக்க போகிறாரு இதை 6வது செக்ஷனில் ஹிஸ்டரி ராமா ஆரம்பம். அதுக்கு முன்னாடி இன்ட்ரோடக்ஷன்ல இந்த உபாக்கியானங்கள் தான் சொல்கிறேன். முன்னால மங்கள ஸ்லோகம் யத சர்வாணி பூதானி பிரதிபாந்தி ஸ்திதானி ச யத்ரைவ உபசமம் யாந்தி தஸ்மை சத்யாத்மனே நமஹ. மங்கள ஸ்லோகம் யதா எந்த இடத்துலேருந்து சர்வாணி பூதானி எல்லா கிரியேஷனும் பூதம்னாக்கா கிரியேஷன் அர்த்தம் சொல்லிக்கணும். அனிமேட்ரி இன்னிமேட்ரி எல்லாமே எங்கேருந்து எல்லா கிரியேஷனும் பிரதிபாந்தி ஸ்திதானி எங்கேருந்து வருதோ இதனால காப்பாற்றப்பட்டிருக்கோ எத்திர ஏவ உபசமம் யாந்தி திரும்பி எல்லாம் எங்கே போய் ஒரு உபசமத்தை லயத்தை அடையுமோ தஸ்மை அந்த சத்யாத்மனே நமஹ. சத்தியங்கிறதுக்கு எஜெக்டிவ் பிரம்மத்துக்கு சத்திய ஞானம் அனந்தம் பிரம்மம். அப்போ எந்த விஷயத்திலேருந்து எல்லாம் வந்து எதனால எல்லாம் காப்பாற்றப்பட்டு எதுக்குள்ளேயே மகாப்பிரளய காலத்தில் எல்லாம் போய் விலையத்தை அடைஞ்சு ஒரு மாத்திரம் சேஷிக்கிற அளவில் வருமோ அப்படி இருக்கக்கூடிய சத்தியமான அந்த தத்துவம் பிரம்மத்தை நமஸ்காரம் பண்ணுகிறேன் இப்படின்னா இதுதான் உபனிஷத்தோடு சாரம். எதோவா இமானி பூதானி ஜாயந்தே ஏன ஜாதானி ஜீவந்தி யத் பிரயத்யபிசம்விசந்தி தத்விஜிஞாசஸ்வ தத்பிருமேதி. தைத்திரிய உபனிஷத்து சொல்கிறது. அது ஒரு ஸ்லோகத்தில் போட்டாங்க. அப்போ 6 நமஸ்காரம் பிரம்மத்துக்கு நமஸ்காரம். அடுத்தது ஞாதா ஞானம் ததா ஞேயம் திரஷ்டா தர்சன திருஷ்யபூ கர்த்தா ஹேது கிரியா யஸ்மாத் தஸ்மை ஞப்த்யாத்மனே நமஹ. ஞாதா ஞானம் ததா ஞேயம் திருப்புடி ஞாதா தெரிஞ்சு கொள்றவன், ஞேயம் தெரிஞ்சுக்க வேண்டிய வஸ்து, ஞாதா ஞேயம் ஞானம் ஞானம் அதானது தெரிஞ்சு கொள்றவன் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய வஸ்து தெரிஞ்சு கொள்ற முறை இல்லைடா தெரிஞ்சு 3. திரஷ்டா தர்ஷன திருஷ்ய பூ பார்க்கிறவன் பார்க்கப்படக்கூடியது பார்க்குற ஆக்டிவிட்டி. பார்க்கறது ஒருத்தன் இருக்கான், பார்க்குற வஸ்து இருக்கு, பார்க்குற ஒரு கிரியை இருக்கு. இந்த 3. அதே மாதிரி கர்த்தா ஹேதுஹோ கிரியா கர்த்தா பண்ணுறவன், ஹேது பண்ணுறதுக்கு உண்டான காரணம், கிரியை ஆக்டிவிட்டி. இது 3ம் எஸ்மாது எங்கேருந்து வருதோ தஸ்மை அந்த பிரம்மத்தை, அது யாரு ஞப்தி ஞானத்தோடு விசேஷம் தான் ஞப்திங்கிறது. ஞானம் சத்தியம் ஞானம் அனந்தம் ஞானம் அதுக்கு நமஸ்காரம் பண்ணுறேன். ஸ்புரந்தி சீகரா யஸ்மாத் ஆனந்தஸ்ய அம்பரே அவனௌ சர்வேஷாம் ஜீவனம் தஸ்மை பிரம்மானந்தாத்மனே நமஹ. பிரம்மானந்த ஆத்மனே, இந்த பிரம்மத்தோடு ஆத்மஸ்வரூபம் இல்லாட்டா உள்ளே இருக்கக்கூடிய வஸ்துவோ அதையோ பார்க்கும்போது ஆனந்தம் தான். சத்து சித்து ஆனந்தம் சொன்னோங்க. அந்த 3க்கும் 3 ஸ்லோகம். இப்போ 3 எதை காட்டுறது? 3 பிரம்மம் இல்லை. பிரம்மத்துக்கு 3 குணம் இருந்தால் 3 பிரம்மம் உண்டாந்தா அப்படி இல்லை. நேச்சரே 3 தான். சத்தியாவும் இருக்குது, பூரா போர்ஷன்லாம் கிடையாது. ஏன்னா போர்ஷனாக இருக்கிறதுலாம் பர்மனெண்ட் இல்லைங்கிறது லாஜிக்கு. எது பாற்றோடு இருக்கோ அது நித்திய வஸ்து இல்லை, பூர்ணம் தான் நித்திய வஸ்து. அப்போ சத்தியமோ இல்லை நித்தியமோ ஒரு பக்கம், சித்து 2வது, 3வது ஆனந்தம். 3ம் எசென்ஷியல் ஃபீச்சர்ஸ் ஆஃப் த பிரம்மன். குவாலிட்டின்னு கூட சொல்லக்கூடாது. என்ன குணம் இல்லைன்னு அத்வைதம் நிர்குணம். அது 3ம் ஒரே மாதிரியாக இருக்கக்கூடியது. இது அதனோட ஃபீச்சர் தான். குணமும் இல்லைட்டா அதெல்லாம் இருக்கோன்னெல்லாம் சொல்கிறது இல்லை. 3ம் சேர்ந்ததுன்னு சொல்லிக்கணும். அதுக்கு 3 ஸ்லோகம் போட்டாங்க. ஆரம்பத்தில் பிரம்மத்தை சொல்கிறாரு.
1 மாதம் சொன்னார் தான் இன்னும் 2 என்னாச்சு டவுட் வர வேண்டாம்னு சொல்லி 1 2 3 3 தான் பிரம்மத்துக்கு அந்த ஸ்வரூப லட்சணம் சச்சித் ஆனந்தம் 3 போடும். அப்போ ஃபஸ்ட்டு செக்ஷனில் டிவைன் அடரேஷன், அதாவது மங்கள ஸ்லோகம். 2வது செக்ஷனில் சுதீக்ஷனோட கதை சொல்கிறார். சுதீக்ஷணன் ஒருத்தர். சுதீக்ஷணோ பிராமண கஷ்டித் சம்சயாகிருஷ்டமானசா அகஸ்தேஹே ஆசிரமம் கத்வா முனிம் பப்ரச்ச சாதரம். சுதீக்ஷணன் ஒரு பிராமணன் என்ன பண்ணினா, கஷ்டித் சம்சய ஆகிருஷ்ட மானசா, அவர் இன்னும் மனசில் ஒரு சந்தேகம், ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசை. என்ன பண்ணார் அவர்? அகஸ்தியேஹே ஆசிரமம் கத்வா, அகஸ்தியரோட ஆசிரமத்துக்கு போய் முனிம் பப்ரச்ச சாதரம், தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்கு வேண்டி தழிஞ்சு கேட்டாராம். பப்ரச்சா தான் டிமாண்ட் பண்ணி கேட்கறது இல்லை, தெரிஞ்சுக்கணும்னு ஆசைனால தழிஞ்சு கேட்கறது பப்ரச்சா. தத்வித்தி பிரணிவாதேன பரிப்பிரச்சனேன சேவையான்னு கீதா வாக்கியம். எப்படி ஞானம் வரும்னு கேட்டால், குருட்டு போய் நமஸ்காரம் பண்ணி அவருக்கு சுசுரூஷம் பண்ணி எனக்கு தெரியலையேன்னு ஆதங்கத்தோடு தழிஞ்சு கேட்டால் அவர் சொல்லுகிறே தவிர, அது என்ன மோட்சம் சொல்கிறாள் சுவாமி, அது என்ன கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணலான்னு கேட்டால் எனக்கு தெரியாதுன்னு சொல்லிவிடுது. இவாளுக்கெல்லாம் பேசுறதுக்கு அர்த்தமே கிடையாது. யாருக்கு சொல்லணும்னா, யாருக்கு உண்மையாக ஜிக்ஞாசை இருக்கோ ஆதங்கம் இருக்கோ அவனையும் சொல்லணும். இந்த விதண்டாவாதத்துக்கும் ஆர்கியூ பண்ணுறதுக்கெல்லாம் சொன்னோம், அவருக்கு என்ன ஆகலே விட்டுருணும். என்றைக்கு ஒரு நாளைக்கு வரும்னு சொல்லுவோம். அதான் பிரச்சனை. ராமாயணம் எப்படி ஆரம்பிச்சிருக்கு, அதே லாங்குவேஜ் தான். கோன்மஸ்மின் சாம்பிரதம் லோகே குணவான் கஷ்ட வீரியவான் சத்ய தர்மஜ்ஞஸ்ச கிருதஜ்ஞஸ்ச. ஆரம்பிச்சு அப்படிதானே, தர்மஜ்ஞஸ்ச கிருதஜ்ஞஸ்ச சத்யவாக்கியோ திருடமிருதா. இப்படி உள்ள குவாலிஃபிகேஷன்லாம் உள்ளவன் யாருன்னு கேட்கும்போது, வால்மீகி நாரதற்ற பப்ரச்சான்னு போடு. தபஸ்வாத்தியாய நிரதம் தபஸ்வி வாக்விதாம்பரம் நாரதம் பரிபப்ரச்ச வால்மீகி முனிபுங்கவம். ராமாயண ஆரம்பம் பப்ரச்ச. அது மாதிரி போய் தழுந்து கேட்கணும் குருவிட்ட, எனக்கு விளங்க மாட்டேங்கிறது சொல்லி கொடுக்கணும், நீங்கள் தான் அனுகிரகம் பண்ணணும். அப்படி ஆசையாக இருந்து தெரிஞ்சுக்கணும் இருந்தால் சத்தாவான் லபதே ஞானம். சுதீக்ஷ்ணோ பிராமண கஷ்டித் சம்சய ஆகிருஷ்டமானசா அகஸ்தேஹி ஆசிரமம் கத்வா முனிம் பப்ரச்ச சாதரம். தழிஞ்சு கேட்டாராம். என்ன கேட்டாருன்னா, சுதீக்ஷ்ண உவாச்சா, என்ன கேட்டார்? பகவன் தர்ம தத்வஜ்ஞ சர்வசாஸ்திர விநிஷ்சித சம்சயோ அஸ்தி மகான் ஏகா துவம் ஏதம் கிருபையா வத. உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிடும், சாதாரண பழனி மாதிரி தான் இருக்கு, பெரிய விஷயம். பகவன் தர்ம தத்துவஜா, தர்ம தத்துவத்தை தெரிந்தவராக இருக்கீர் அகஸ்தியர். சர்வசாஸ்திர விநிஷ்சிதா, எல்லா சாஸ்திரங்களும் நிச்சயமாக என்ன சொல்கிறதோ, நிர்தாரணமாக என்ன சொல்கிறதோ அதை நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கேன். சம்சயோ அஸ்தி மகான் ஏகா, எனக்கு ரொம்ப நாளாக ஒரு பெரிய ஒரு கவலை சந்தேகம் இருக்குது. துவம் ஏதம் கிருபையா வதா, இதுக்கு தயவு பண்ணி எனக்கு ஒரு விளக்கம் சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு. என்ன இவரோட சந்தேகம்? மோக்ஷஸ்ய காரணம் கர்ம ஞானம் வா மோக்ஷ சாதனம் உபயம் வா விநிஷ்சித்ய ஏகம் கதய காரணம். இதான் பாயிண்ட். மோட்சம் மோட்சம் சொல்லி எல்லாரும் சொல்றா, மோட்சம் அடையணும்னு சொல்றா. மனுஷ ஜென்மம் எடுத்தாக்கா மோட்சம்தான் அடையணும்னு சொல்றா. நானும் அடையணும்னு நினைக்கிறேன். அதுக்கு எதுதான் உபாயம்? கர்மா கொடுக்குமா, ஞானம் கொடுக்குமா, இல்லை கர்மாவும் ஞானமும் சேர்த்து தான் கொடுக்குமா? இதான் கேள்வி. கர்மான்னா காலமே பிரத்யூஷ காலத்தில் இருந்து ராத்திரி 12 மணிக்கும் பண்ணால் கூட கர்மா முடியாது, அத்தனை கர்மா விதிச்சிருக்காரு. 3 மணிக்கு எழுந்திருந்து ஆரம்பித்தா ராத்திரி 12 மணி வரைக்கும் நீங்கள் பண்ணால் கூட இந்த பிராச்சீன பரிஷிஸ்தத்தை பற்றி சொல்லுவார். அவர் எப்பவுமே தர்பையை கிழக்கு பக்கம் வச்சுருந்தாராம். பிராச்சீன பரிஷிஸ்து எந்த கர்மா பண்ணியும் முடியறது, இதுதான் அடுத்தது 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 போயிட்டே இருக்கார். இப்படி பண்ணுறதா இல்லை ஏதோ இப்படி சிரவணம் பண்ண வித்தியாசம் அப்படியே உட்காந்து சமாதியிலிருந்து நிர்விகல்பத்தை வந்து அடையிறதா? ஒரே கன்ஃபியூஷன். ரெண்டும் தான் வேண்டி இருக்கு. அது எப்படி தான் பண்ணுறது, எங்கே தான் டைம்
நமக்கு முடியுமா? ஆனால் மோட்சம் பண்ணது மாத்திரம் ஆசையாக இருக்குது. என்னதான் பண்ண நீ தெரிய மாட்டேங்குது, திண்டாடிட்டு இருக்கேன்னு தான் கேள்வி. நமக்கு வந்து திண்டாட்டம் தான் கேள்வி. மோக்ஷஸ்ய காரணம் கர்மா, கர்மா தான் மோட்சத்துக்கு காரணமா? ஞானம் வா, ஞானமா? மோக்ஷ சாதனம் உபயம் வா, இல்லை ரெண்டுமா? விநிச்சித்திய இதை கொஞ்சம் யோசிச்சு பார்த்து ஏகம் கதை ஒன்று சொல்லு, மூணு சொல்லாத நல்ல முடியாது. ஏகம் கதைய காரணம், இதுதான் மோட்சத்துக்கு வழி. இதான் பெரிய கொஸ்டின், எல்லா ஜீவனுக்கும் இதுதானே கொஸ்டின். அகஸ்தி உவாச்சா, அகஸ்தியர் என்ன சொல்றார்? உபாபியாமேவ பக்ஷாபியாம் யதாகே பக்ஷிணாம் விதிஹி ததைவ ஞான கர்மாபியாம் ஜாயதே பரமம் பதம். ஒரு பட்சி எப்படி பிறக்கிறது? ரெண்டு சரகு இருக்கும் இல்லையா? அதே மாதிரி தான் இங்கே ஒரு கர்மாவும் வேணும், ஞானமும் வேணும். உபாபியாம் ஏவ பக்ஷாபியாம் யதா கே, ஆகாசத்தில் கம் தான் ஆகாசம், பக்ஷினாம் கதிஹி ததைவ ஞான கர்மபியாம், ஞானத்தினாலேயும் கர்மத்தினாலேயும் ஜாயதே பரமம் பதம். ஆனால் கேவலாத் கர்மணோ ஞானாது நஹி மோக்ஷோ விஜாயதே. கான்ட்ரடிக்ஷன் மாதிரி இருக்கும். ஆனால் கேவலாத் கர்மணா ஞானாது, வெறும் கர்மாவினாலேயோ வெறும் ஞானத்தினாலேயோ மாத்திரம் மோக்ஷா ந அபிஜாயதே. கிந்து பாப்யாம் பவேன் மோக்ஷா சாதனம் து உபயம் விதுகு. ஒரு ரெண்டுமே வேணும் சொல்லிவிட்டார். அங்கே சொன்னபோது என்ன சொன்னார்? ரெண்டு சரகு இருக்கு, ஒன்று கர்மா ஒன்று ஞானம். எப்படி பட்சி பிறக்கிறது? ரெண்டு சரகு வச்சுருக்கு. ஒரு சரகு நீங்கள் கர்மான்னு வச்சுங்கோ, ஒன்று ஞானம் வச்சுங்கோ, அப்போ தான் மேலே உயர பிறக்கிறது. அப்போ வேணும்னு சொன்னாரா? இப்போ சொல்கிறார் அது தனியாக புரியாதுங்கிறாரு. கர்மானால் மாத்திரம் முடியாது, ஞானத்தினால மாத்திரம் முடியாது. இதுக்கு கர்ம ஞான சமுச்சயவாதம்னு பேர். கர்ம ஞான சமுச்சயம். கர்மாவனால மோட்சம் உண்டுங்கிற ஒரு குரூப் இருக்குது. பூர்வ மீமாம்சை பூரா அதுதான். ஜெய்மினி சூத்திரங்கள்லாம் அப்படிதான். ஞானத்தினால்தான் மோட்சம் ஒரு குரூப் இருக்குது. பிரம்ம மீமாம்சை அதானது அத்வைத வேதாந்தம். இது ரெண்டுமே வேணுங்கிறது இருக்குது. அது விசிஷ்டமாகட்டும் துவைதமாகட்டும் கலப்பு. அதில் பக்தியும் வேணும், ஞானமும் வேணும். அவள் என்ன சொல்கிறா? ஞானத்தில் பக்தி வந்துவிடும், பக்திங்கிறதுக்கு அப்புறம் ஞானம் இல்லைங்கிறாவா. அத்வைதிகள்லாம் ஞானம் இருந்தது தான் பக்தி வரணுங்கிறா. ஏதோ ஒரு ரூட் அப்படி இப்படி சொல்லிட்டு தான். ஆனால் ரெண்டுமே வேணும், உங்களால் மாற்ற முடியாது அப்படின்னு ஆசிரியர் இதுக்கு எக்ஸாம்பிள் காட்டுறாரு. இது இப்போ தியரி சொல்லிவிட்டார். ரெண்டுமே வேணும். இதுதான் கர்ம ஞான சமுச்சயவாதம். மூணாவது செக்ஷனில் காருண்யன் அதே சொல்கிறார். அது எப்படி இருந்தாங்கிறது சொல்கிறார். வேதாந்தத்தில் மாத்திரம் வெறும் பிரின்சிபல் சொன்னாக்கா புரியுறது கஷ்டம், போர் அடிச்சுக்கணும். அதுக்கெல்லாம் இந்த மாதிரி கொஞ்சம் காது மூக்கு வச்சு கதை சொல்லி கொஞ்சம் ஸ்லோகங்களை சொன்னால் தான் கொஞ்சம் ஏதாவது கேட்கறதுக்கு ரசமாக இருக்கும், புரியும், ஞாபகம் இருக்கும். இல்லைன்னா தத்துவம் மறந்து போயிடும். ஆமாம், கஷ்டம். அது வேதாந்தம் சொல்லுது, பரட்டு வேதாந்தம் சொல்கிறது கஷ்டம், சொல்கிறது கஷ்டம். இப்போ காருண்ய அவரோட பற்றி கதை சொல்கிறார். அஸ்மின் அர்த்தே இப்போ சொன்னேன்னே இப்போது இந்த ரெண்டு பேருக்கு சமுச்சயம். அதில் புராவிருத்தம் இதிஹாசம் வதாமிதே. புராவிருத்தம் முன்னே நடந்தது. இதிஹாசம் அப்படின்னா இதிஹ ஆசே இருந்ததுன்னு அர்த்தம், கதை இல்லை. இதிஹாசம் இஸ் நாட் த ஸ்டோரி. இதிஹ ஆசே இப்படி இருந்தது, ரிகவுண்டிங் எ ரியாலிட்டி. அன்னைக்கு நடந்தது, ஆனால் நடந்தது தான் இந்த எடுத்து சொல்கிறது தான் இதிகாசம், நம்ம ஸ்டோரி இல்லை. அஸ்மின் அர்த்தே இப்போ நான் சொன்னேனே இந்த ரெண்டுக்கும் அந்த விஷயத்தில் புராவிருத்தம் இன்னே நடந்த இதிகாசம் ஒரு விஷயத்தை வதாமித்தே உனக்கு சொல்கிறேன். காருண்யாக்கியா புரா கஷ்டித் பிராமணோ அதீத வேதகா. காருண்யன் ஒரு பிராமணன் இருந்தான். அவன் யாரு? அதீத வேதகா. வேதத்தை எல்லாம், வேதாங்கம், வேதத்தோட அங்கங்கள், அதே மாதிரி உபவேதங்கள், அதெல்லாம் அப்படி தொட்டா விட்டடம், எங்கே சொன்னாலும் கொப்பளிப்பன், அப்படி படித்தவன். அதீத வேதம்.
அதுவும் படித்து அதையும் தாண்டிடுவேன். நம்ம கரகண்டவன் சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி அவர் தான். அவன் யார்? அக்னிவேஷஸ்ய புத்திரா அபூது வேத வேதாங்க பாரதா. அக்னிவேஷன் அப்படி அக்னிவேஷன் போடுது. அக்னிவேஷன் ரெண்டும் பாடம் இருக்கு. அக்னிவேஷன் அவரோட புத்திரன். இவர் வேதாங்க பாருங்க. ஒரு வேதத்துக்கும் ஒரு வேதாங்கம் உண்டு இல்லையா? வேதம்னாக்கா இப்போ நீங்கள் எதிர்வேதம் ருக்வேதம் நட்டியிருந்தா அதுக்கு தடுர்வேதங்கிறது அதுக்கு ஒரு அங்கம். சாமவேதம் நட்டியிருந்தா அதுக்கு மியூசிக் இதுக்கு அங்கம். இப்படி ஒருவருக்கும் அங்கம் உண்டு. அப்போ வேதம் வேதாங்கம் அதெல்லாம் படித்தவர் என்ன பண்ணார்? படிச்சுட்டு குருஹோ அதீத வித்யா, குருன்னு போய் வித்தியைகள்லாம் கரிச்சதுக்கு அப்புறம் சஹா ஆஜகாம கிரகம் பிரதி அதுக்கு வந்துட்டார். வேத அத்தியனம் ஆகிடுது. சமாவர்த்தனம். இந்த சமாவர்த்தனம் இப்போ கல்யாணத்துக்கு தானவே பண்ணுறா. ப்ராக்டிஸ் அப்படி ஆகிடுது. அன்றைக்கெல்லாம் சமாவர்த்தனங்கிறது குருட்டேருந்து கிளம்பும் போதே பண்ணிடுவார். இஸ் ஃபிட் ஃபார் என்ட்ரி இன்டு ஃபேமிலி லைஃப்னு அர்த்தம். சமாவர்த்தனம் சமீக்கு ஆசமந்தா குரோஹோ சமீபாது ஆவர்த்தனம் உபநயனம் சமாவர்த்தனம். குரோஹோ சமீபே நயனம் குரோஹோ சமீபாது ஆவர்த்தனம் தான் சமாவர்த்தனம். வேதம் படித்ததும் திருப்பி வந்துட்டாங்க. திருப்பி என்ன பண்ணாங்க? ஃபேமிலி லைஃப்பில் என்டர் பண்ணி தர்மங்கள்லாம் அனுஷ்டானம் பண்ணாங்கிறது அர்த்தம். ரெண்டாவது இதுக்கு போகிறான். ஃபஸ்ட்டு ஸ்டேஜ்லேருந்து ரெண்டாவது பேச்சுலர்லேருந்து ஹவுஸ் ஹோல்டருக்கு வரான். வந்துட்டான். தஸ்தாவக கிரகம்பதி தது தாவக கர்ம கிருது தூர்ணீம் சம்சயானோ கிரகே ததா அக்னிவேஷ்யோ விலோக்கியாத புத்திரம் கர்ம விவர்ஜிதம். வேதமெல்லாம் படித்தான். ஆற்றுக்கு வந்தான். வந்தது என்ன பண்ணணும்? அவன் நித்தியானுஷ்டானங்கள் கர்மங்கள்லாம் பண்ணணும். வேதத்தில் என்னெல்லாம் தர்மம் பண்ணணுமோ அதெல்லாம் பிரம்மச்சாரியாக இருந்து பண்ணி அதுக்கப்புறம் கிருஷ்ணா இருக்கும்போது அதெல்லாம் பண்ணங்கிறது சாஸ்திரம். இவன் வந்தானே தவிர படிச்சுட்டு வேத வேதாங்கள்லாம் படிச்சுட்டு வந்தானே தவிர ஊர் கர்மாவும் பண்ணுறது இல்லை. தஸ்தௌ அவகர்ம கிருத்து கர்மாவே பண்ணுறதில்லை. பூர்ணம் பூராக ஒரு கர்மாவும் பண்ணுறதில்லை. சம்சயானா இப்போ பாரு ஏதோ யோகிச்சுட்டு சம்சயப்பட்டு கிரகே ததா இருக்கான். அக்னிவேஷ்யோ விலோக்கிய இவனை பார்த்தார் அப்பா. அக்னிவேஷ்ய புத்திரம் கர்ம விவர்ஜிதம். ஒரு கர்மாவும் பண்ணுறதில்லை. அவர் எல்லாம் வேதோக்தமாக கர்மாக்கள் அப்படின்னா காலமே எதிர்க்கிறது சஞ்சாரம் பண்ணுறதில்லை. என்னெல்லாம் உண்டோ அதெல்லாம் பண்ணுறதில்லை. சும்மா பார்த்துருந்தோம். பார்த்து சந்தேகம் என்ன இப்படி இருக்கானேன்னு கேட்டு பிராக ஏதத்வஜோ குரு புத்திரம் ஹிதாயச்சா என்ன சொன்னார் அப்பான்னு கேட்டேன். கிமேதத் புத்திர குருஷே பாலனம் நஸ்வகர்மணா. நீ ஒன்றும் சொதர்மம் ஒன்று இருக்கே அதெல்லாம் நீ எதுவும் பரிபாலனை பண்ணாமல் இருக்கியே. கிமேதது ஏன் இப்படி இருக்க புத்திரா அப்படி கூட்டார். குருஷே நீ என்ன பண்ணிட்டு இருக்க இப்போ? பாலனம் ந ஸ்வகர்மணா அகர்ம நிரதா சித்திம் கதம் பிராப்சதி தத்வதா. அகர்ம நிரதா கர்மாவே பண்ணாதவன் சித்திம் கதம் பிராப்சதி சித்தி எப்படி அடைவன் அப்படி சொல்லு. கர்மணோஸ்மாது நிவர்த்தேஹே கிம் காரணம் தன்னிவேத்தியதான். சரி, அது ஒரு பக்கம். நீ கர்மாவை பண்ணாமல் இருக்கிய தர்மங்கள்லாம் இருக்கே எத்தனையோ பிரம்மச்சாரி தர்மம் அதெல்லாம் பண்ணாமல் இருக்கிய அதுக்கு என்ன காரணம்னாலும் சொல்லு. எல்லாம் பண்ணாமல் இருந்தால் உனக்கு கதி வராது. சரி, ஏதோ காரணத்தினால நீ பண்ணீங்க அதையாவது சொல்லு. நான் தெரிஞ்சுட்டேன்னா உனக்கு ஏதாவது உபாயம் சொல்லலாமேங்கிறது கேட்டான். பையன் சொல்கிறான் காரண்யம். யாவத் ஜீவம் அக்னிஹோத்திரம் நித்யம் சந்தியாமுபாசயேத் பிரவிற்த்தி ரூபோ தர்மோயம் ஸ்ருத்யா ஸ்மிருத்யா சோதிதா. இப்போ நீங்கள் சொன்னீங்களே ஒரு கர்மாக்கள்லாம் பண்ணம் தர்மங்கள்லாம் இருக்குன்னு 2 எக்ஸாம்பிள் காட்டினான். யாவத் ஜீவம் உசுரோடு இருக்கிற வரைக்கும் அக்னிஹோத்திரம் நித்யம் சந்தியாம் உபாசையேத். எத்தனை நாளைக்கு உசுர் இருக்கோ அத்தனை நாளைக்கு அக்னிஹோத்திரமும் பண்ணணும் சந்தியா வந்தனமும் பண்ணணும். அகரக சந்தியாம் உபாசீதா வேதம் சொல்கிறது. அது என்னால் முடியலை உடம்புக்கு தான் யாரையாவது வச்சு சந்தானம் பண்ண சொல்லுது.
உன்னால் முடியலைன்னா கூட ஒரு ஆளை வச்சு டெப்யூட்டேஷன் பண்ண சொல்லு. சூரிய உபாசனை விடப்படாதுங்கிறது. எங்கோ இடத்துல போய் மாட்டினேனே, எனக்கு அடிக்க முடியறதுக்கு தண்ணீர் இல்லைன்னா பரவாயில்ல, மணலால் விடு. மணல் அங்கே மணலும் கிடைக்காது, ஒரே பாறைக்கல்லாக இருக்குன்னா மனசால நினச்சிக்கோ. மானசிக அதாவது பண்ணு. கர்மா லோகம் பண்ணக்கூடாதுன்னு சாஸ்திரம். இவன் சொல்கிறான், இது எதனால சோதித்தாக ஸ்மிருத்தியா சுத்தியா. சௌத கர்மம் ஸ்மார்த்த கர்மம்னு ரெண்டு. வேதத்தில் சொன்னதெல்லாம் சௌத கர்மம், ஸ்மிருதிகள் மகர்ஷியில் பண்ணி கொடுத்துருக்கா. அதில் பண்ணதெல்லாம் ஸ்மார்த்த கர்மம். இது ரெண்டையும் பூனலோட சௌத ஸ்மார்த்தன்னு சொல்கிறோம். ரெண்டு கர்மாக்கள் லாய்க்கு வேணும்னு சொல்லி அந்த மாதிரி கர்மாங்கள்லாம் இருக்கு. இதெல்லாம் வேதங்கள் சொல்லியிருக்கு, சாஸ்திரங்கள் சொல்லியிருக்கு. அது எப்போ பண்ணணும்? யாவத் ஜீவம் அக்னிஹோத்திரம் பண்ணணும், நித்தியம் சந்தியாம் உபாசையது எல்லாம் சொல்லியிருக்கு. ஆனால் இன்னொரு இடத்துல உபநிஷத்து என்ன சொல்றது? இது இப்போ என்ன வந்திருக்கு? முதல் போர்ஷன் வேதத்தில் முதல் போர்ஷன் தர்மம் கர்மம், அடுத்த போர்ஷன் உபாசனை, அடுத்த போர்ஷன் ஞானம் தரமேதம். அதில் முதல் போர்ஷன் சொன்னதெல்லாம் நித்திய கர்மானுஷ்டானம் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு ஆரணிகத்தில் சொன்னதெல்லாம் உபாசனை. அதுக்கப்புறம் அதுக்கு மேலே பிரம்மத்தை பற்றி சிந்தனை பண்ணி பிரம்ம சாத்காரம் பண்ணுறதுங்கிறது உபநிஷத்து. இப்படி 3 போர்ஷன் வேதத்தில். இவன் சொல்கிறான், ஏன் கர்மா பண்ணலைன்னு கேட்டேன். கர்மா பண்ணாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்னான்னு கேட்டேன். அப்புறம் கர்மா பண்ணட்டா உனக்கு எப்படி சித்தி வரும்? அதனால் இப்படி பண்ணுறையே சொல்லி ஒரு புத்திர வாத்சல்யத்தினால பிதா கேட்குற கேள்வி தான் அதை கேட்ட நீ. ஆனால் நான் இப்போ பதில் சொல்கிறேன். ஸ்ருதியோ ஸ்மிருதியோ என்ன சொல்கிறதுனால இதெல்லாம் பண்ணணும்னு சொல்கிறது. அக்னிஹோத்திரம் பண்ணணும், சந்தியாவந்தனம் பண்ணணும், பிரம்ம யஜ்யம் பண்ணணும் எல்லாம் சொல்கிறது வாஸ்தவம் தான். ஆனால் பின்னால் போனால் ஞான பாகத்தில் பார்த்தா என்ன போடுறது? என்ன தனேன பவேன் மோக்ஷா கர்மணா பிரஜயா சவா தியாகமாத்திரேண கிம் த்வேகே எதையோ அஷ்னந்தி சாமிருதம் ந தனேன பவேது மோக்ஷா. கர்மா பண்ணி பணம் சம்பாதிக்கிறதுனாலேயோ, கர்மனா இல்லை கர்ம யோகத்தினாலேயோ, பிரஜையா குழந்தைகளை பெற்றுண்டு பிதிரணத்தை நம்ம காலி பண்ணுறதுனாலேயோ மோட்சம் கிடையாது. தியாகமாத்திரேன தியாகத்தினால்தான் கிடைக்கும் அப்படின்னு எதையா எதிகள் அப்படி பண்ணி அஷ்னந்தி அமிர்தம். எதிகள்லாம் எப்படி அமிர்தத்தை அடையலாம் மோட்சத்தை அடையலாம்னு கேட்டால் தியாகத்தினால்தான். கர்மனான பிரஜையா ஸ்லோகம் சொல்லுவோம் இல்லையா? அதனால தியாகே நெய்கேன அமிர்தத்தமான சுகுதம் அந்த உபநிஷத்தை சொல்கிறாருங்க. இந்த எல்லாம் நீங்கள் வந்து முன்னால் கர்மத்தினால முன்னா மோட்சம் பண்ணாட்டா அவனுக்கு சித்தி கிடைக்காது சொல்கிறே, அது இப்படி இருக்கு. அப்போ இது ரெண்டு வித்தியாசமாக இருக்குது. அதனால கர்மம் பண்ணி என்ன பிரயோஜனம், பேசாமல் உட்காந்துருக்கேன்னு சொல்கிறேன். இது ஸ்ருத்யோஹோ துவயோர் மத்தியே கிம் கர்த்தவியம் மயா குரு. ஐயா விட்ட கிராஸ் ரோடு தான். ஒரு பக்கத்தில் கர்மா பண்ணுன்னு சொல்கிறது, ஒரு பக்கத்தில் கர்மா பிரயோஜனம் இல்லை. நான் என்ன பண்ணேன்னு தெரியல. ஐஎம் என்ன டைலம்மா, ஐஎம் இந்த கிராஸ் ரோட். நான் என்ன பண்ண நீ சொல்லி நான் பண்ணுறேங்கிறேன். இது ஸ்ருதி துவயோஹோ. பின்னால் இருக்கிறதும் வேதம்தான், பின்னால் இருக்கிறதும் வேதம்தான். வேதம்தான் எல்லாத்துக்கும் பேசின்னு வர இருக்குது. அதை போய் வேத வாக்கியம் சொன்னால் அதுதான் லாஸ்ட்டு. ரெண்டுமே இந்த கான்ட்ரடிக்ஷனாக இருக்குது. இது ஸ்ருத்யோஹோ துவயோஹோ மத்தியே, இது ரெண்டுக்குள்ள கிம் கர்த்தவியம் மயா குரு. நான் என்ன பண்ணணும், அப்பா குரு. இது சந்திக்ததாம் கத்வா. சந்திக்தான சந்தேகம். இந்த சந்தேகம் இருக்கிறதுனால தூஷ்ணி போரோஸ்மி கண்மணி. நான் பேசாமல் உட்காந்துருக்கேன். சந்தேகம் இது தேவையா அது தேவையா? அப்போ அகஸ்தியர் உவாசா இத்யுக்த்வா தாத விப்ரோசௌ காருண்யோ மௌனமாகதா. இதை சொன்னதுக்கப்புறம் பயம் இந்த ஸ்டேட் கன்ஃபியூஷன். இது தேவையா அது தேவையான புரியலை. இது படிக்கு இது பண்ணுங்கிறது, அது படிக்கு அது பண்ணுங்கிறது ரெண்டும் இன்னும் பரஸ்பர விரோதமாக இருக்குது. அதனால் நான் ஒன்றும் பண்ணாமல் கம்முன்னு உட்காந்து ததாவிதம் சுதம் திருஷ்டுவா அப்படின்ட்டு இப்படி உள்ளே பார்த்துட்டு புனகா புரா குரு சுதம். குருங்கிறது 5 பேர் உண்டு. சாப்பாடு போடுறவன் குரு, பேர் போடுறவன் குரு, உபநயனம் பண்ணுறவன் குரு, வித்யை பண்ணுறவன் குரு, நமக்கு ப்ரொடெக்ஷன் பண்ணுறவன் குரு. 5 பேரும் குரு.
எல்லாரையும் குருஸ்தானம் தான். அதாவது சாப்பாடு போட்டால் குரு, நமக்கு அபயம் கொடுத்தான்னா அவர் குரு, வித்யா கொடுத்தா அவர் குரு, அப்புறம் ப்ராஜெனிட்டர் நமக்கு பயாலஜிக்கலாக ஒரு குரு, இப்படி 5 பேர் குரு. அப்பாவை குருன்னு சொல்கிறார். என்ன பண்ணாரு? அக்னிவேஷ்ய உபாசா சுணு புத்திர கதாம் ஏகாம் ததர்த்தம் ஹிருதயே அகிலம் மத்தோ அவதாரிய புத்திரத்வம் எதேச்சசி ததா குரு. இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் மெத்தட் பார்த்தீங்கன்னா உனக்கு இப்போ டவுட்டாக இருக்கு இல்லையா? கர்மா பண்ணா ஸ்தியா இல்லை இந்த மாதிரி உள்ள மோட்ச சாதனமான விஷயங்கள், உபனிஷத்து விஷயங்கள், தியாகத்தை சொல்கிறது அதனால சித்தியா அது கேட்குறது. நான் ரெண்டே ஒரு கதையை வச்சு சொல்கிறேன். உனக்கு எது சார்த்தகமாக இருக்கோ எது சாதகமாக இருக்கோ அதை படிக்கும். சாய்ஸ் இஸ் வித் யூ. ஐ ஆம் கிவிங் யூ தி ஆப்ஷன்ஸ். இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் செலெக்ஷன் ஆஃப் தி எல்கர். கீதையில் கடைசியில் விதிதே ஞானமாக்கியாதம் முக்கியதலம் மயா. முக்கியம்னா சீக்கிரட்டு. எல்லா சீக்கிரட்டுக்கும் சீக்கிரட்டாக இருக்கக்கூடிய ஞானத்தை வித்யா உனக்கு சொல்லியிருக்கேன் அர்த்தம். நீ என்ன பண்ண தெரியுமா? அரிசி பார்த்துக்கோ. எது உனக்கு கரெக்டு படுறதோ இதே சசி ததாகும். அது மாதிரி இப்படின்னு சொல்கிறார். நான் சொல்கிறத பண்ணுறேன் இதே சசி ததாகும். இப்போது சூரியஜிங்கிற கதையை சொல்கிறேன். ஓரோந்துலேருந்து உள்ள கதை வந்துகிட்டே இருக்கும். ஒரு கேள்விக்கு அப்புறம் அதுக்கு ஒரு கதை, அவன் ஏதாவது கேட்டிருப்பான் அதுக்கு ஒரு கதை, இப்படி வந்து 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 கடைசியில் என்ன தத்துவங்கிறது லாஸ்ட்டில் 4வது செக்ஷனில் இருக்குது. சூரியஜின் நாம காச்சித் ஸ்ரீஹி அப்சரோ கண உத்தமா உபவிஷ்டா ஹிமவதா ಶಿಖರೇ ಶಿಖಿ ಸಂವೃತೆ. சுரிச்சின்னு அப்சரஸ்தி. அவள் உபவிஷ்டா ஹிமவதாக சிகரே, ஹிமானோட ஒரு சிகரத்தில் போய் தபசு பண்ணி உட்கார்ந்துருக்கா. அந்த இடம் எப்படி இருக்குன்னு கேட்டா ஷிகி சம்பத்தே. ஷிகின்னா மயில், சிகம் இருக்கிறதுலாம் ஷிகி. இன்னும் சொன்னாலும் ஷிகின்னு தான் அர்த்தம். சிகம் ஷிகா, அதுக்கு அந்த ப்ளூம் சிம்பிள், அதனால மயிலுக்கு ஷிகின்னு பேர். அந்த இடத்துல வந்து தபசு உட்கார்ந்துருக்கான். தூதம் இந்திரஸ்ய கச்சந்தம் அந்தரீக்ஷே ததர்ஷசா தமுவாஜ மகாபாகா சுரிஹி ச அப்சரோவரா. சுரிஹி அப்சரோவரா, அப்சரஸ்கெல்லாம் ரொம்ப முக்கியமானவளான உயர்ந்தவளான சுரிஹி மகாபாகா, மகாபாகியவதானவள் என்ன பண்ணினா தூதம் இந்திரஸ்ய கச்சந்தம் அந்தரீக்ஷே ததர்ஷசா. இந்திரனோட தூதன் போயிட்டு இருக்கான். அவனை பார்த்தா உடனே அவனை பார்த்து ஒரு விஷயம் கேட்டான். தமுவாசா, என்ன கேட்டான்? தேவதூத மகாபாக உத ஆகமியதே த்வயா அதுனா குத்ர கந்தாசி தற்சர்வம் கிருபயா வத. நீ இப்போ எங்கே போயிட்டு இருக்க, எங்கேருந்து வர, இந்த விஷயங்கள்லாம் எனக்கு கொஞ்சம் விவரமாக சொல்லு. தேவதூதா, இந்திரனோட தூதன். மகாபாக அட்ரஸ் பண்ணுறார். குதஹா, எங்கிருந்து ஆகமியதே துவயா, நீ வந்துட்டு இருக்க. அதுனா இப்போ உத்திர கந்தாசி, எங்கே போயிட்டு இருக்க. தத் சர்வம், எல்லாத்தையும் கிருப்பையா வதா, எனக்கு சொல்லு. இப்போ இவன் அரிஷ்டநேமிக்கு அதே சொன்னான். அது இந்த தேவதூதன். அரிஷ்டநேமின்னு ஒரு ராஜா தபஸ் பண்ணிட்டு இருக்கார். இந்திரன் பார்த்தான். அவருக்கு ஒரு ஆளை அனுப்பினான். எதை? அவரோட ரதம், அதில் அப்சரசுகள், அதில் கிந்தர்வாள் கிண்ணரால் எல்லாரையும் சேர்த்தி மியூசிக்கு பேண்டு பல சௌக்கியெல்லாம் அனுப்பி அவளை கூட்டிட்டு வா சொல்கிறதுக்கு தனிங்க. தபஸ்னால் அவளுக்கு சந்தோஷம் இருக்கிறதுக்கு அந்த கதையை சொல்கிறார் தேவதூத உபாசா. சாது பிருஷ்டம் துவயா சாது யதாவத் கதையாமிதே அரிஷ்டநேமி ராஜரிஷி தத்வா ராஜ்யம் சுதாய வை. ராஜரிஷி, ராஜரிஷியாக இருந்தவர். ராஜரிஷின்னா நாட் மியர்லி கிங். ராஜாவோட வேலைங்கிறது ஒன்று, ஆனால் ரிஷி மாதிரி உண்மையிலேயுமே ஆசை இல்லாமல் அட்டாச்மெண்ட் இல்லாமல் மக்களுக்கு நல்ல செய்யணுங்கிற ஒரே ஒரு நோக்கத்தில் இருக்கிறது தான் ராஜரிஷி. ராஜரிஷி அவரும் கொஞ்ச நாளைக்கு ராஜ்யபாரம் பண்ணார். சரி, இருந்தாச்சு மக்களுக்கு வேண்டி, நமக்கு வேண்டி இருக்க வேண்டாமா அப்படின்னு சொல்லி அதை பையன்கிட்ட கொடுத்து தபசு பண்ணிட்டார். அப்போ அந்த தேவதூதன் சொன்னால் சாது பிருஷ்டம் துவயா, நீ நல்லா கேள்வி கேட்ட. யதாவத் கதையாமிதே, என்ன நடந்ததோ என்ன உண்டோ அது சொல்கிறேன்.
அரிஷ்டநேமி ராஜரிஷி தத்வா ராஜ்யம் சுதாயுகி. பையன்கிட்ட ராஜ்யபாரத்தை எல்லாம் ஒப்படைச்சிட்டு இவர் எங்கே போனார்? வீத ராகஹாச தர்மாத்மா நிர்யயௌ தபசே வனம். தபசே வனம் நிர்யயௌ. யார் அவர்? தர்மாத்மா. இன்னொரு குவாலிஃபிகேஷன் வீத ராகா. உங்களையுமே அட்டாச்மெண்ட் கிடையாது. அதான் ராஜரிஷி. தபஸ்சரத்யசௌ ராஜா பர்வதே கந்தமாதரி. கந்தமாதரிங்கிற பர்வத்தில் தபஸ் பண்ணியிருக்கிறார். காரியம் கிருத்வா மயா தத ஆகம்யதே அதுனா கந்தாஸ்மி பார்ஸ்வே சக்கரஸ்ய தம் விருத்தாந்தம் நிவேதிதும். காரியம் கிருத்வா மயா தாத. என்ன வேலைக்கு நான் அனுப்பினானோ இந்திரன், அந்த வேலையை முடிச்சுட்டு ஆகம்யதே அதுனாமயா திரும்பி வந்துட்டுருக்கேன். கந்தாஸ்மி எங்கே போகிறேன்? பார்ஸ்வே சக்கரஸ்யா. சக்கரன்னா இந்திரன். அவரோட இடத்துக்கு போகிறேன். விருத்தாந்தம் நிவேதிதும். அங்கே என்ன நடந்ததுன்னு சொல்கிறதுக்கு அங்கே போகிறேன். ஒரு அப்சரு சொன்னான், விற்த்தாந்தா கோபவான் தத்ர கதையஸ்ய மம பிரபு. அங்கே என்ன விற்த்தாந்தம் சொல்லாமல் நான் அங்கே வந்தேன் இங்கே வந்தேன் அங்கே போகிறேன், நான் என்ன நடந்தது அது சொல்லு அப்படின்னு கேட்குறான். பிரஷ்டு காமாமினீதாஸ்மி நோத்வேகம் கர்த்துமர்ஹதா. நான் கேட்குறேன், ஆசைப்பட்டு என்னன்னு கேட்குறேன், கோவிச்சுக்காதே. என்ன அங்கே நடந்தது உனக்கும் அந்த இவனுக்கும் சேர்ந்து என்ன நடந்தது? அனிஷ்டநேமிக்கும் அது சொல்லு அப்படின்னு. அப்போ என்ன சொல்கிறான்? ஸ்ருணுபத்ரே யதா விருத்தம் விஸ்தரேண வதாமிதே. எல்லாம் நான் ஒன்று விடாமல் சொல்கிறேன். தஸ்மின் ராஜ்ஞி வனே தத்ர தபஸ்சரதி துஸ்தரம். இந்த ராஜா அங்கே ரொம்ப கஷ்டமான தபசு பண்ணிட்டு இருந்தான். இத்யகம் தேவராஜேன சுப்ரு ஆஜ்ஞாபிதஸ்ததா. அவன் இந்த கஷ்டப்பட்டு தபசு பண்ணுறாங்கிறதுனால தேவராஜேன அகம் ஆஜ்ஞாபித. அங்கே போய் பார்த்துட்டு வா. தூதஸ்துவம் தத்ர கச்ச கிரஹீத்வ இதம் விமானகம். புஷ்ப விமானம் மாதிரி விமானத்தை கொடுத்து அதில் அப்சரோகண சம்யுக்தம் நானா வாதித்ரசோபிதம் கந்தர்வ சித்த யட்சைஷ்ச கிண்ணராத்யைஷ்ச சோபிதம். யாரெல்லாம் இருக்காங்க லிஸ்ட்டு. அங்கே இருக்கக்கூடிய வாத்தியம் வாசிக்கிறவா, பாட்டு பாடுறவா, டான்ஸ் ஆடுறவா, அதே மாதிரி விடுவது பெரியது. இதெல்லாம் எடுத்து நீ அங்கே போய் தால வேணு மிருதங்காதி பர்வதே கந்தமாதரே நானா விருட்ச சமாகீர்ணே கத்வா தஸ்மின் கிரௌ சுபே. தாள வேணு மிருதங்காதி இந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு இருக்கவாட கூட்டிட்டு அங்கே போய் அவருடைய என்ன சொல்கிறேன்? அரிஷ்ட நேமிம் ராஜானம் தூதாரோப்ய விமானகே ஆனய சொர்க்கபோகாய நகரீம் அமராவதி. அமராவதிங்கிறது இந்திரனோட ஹெட் குவார்ட்டர்ஸ். அவன்கிட்ட போய் என்ன பண்ணோம்னா இதெல்லாம் கூட்டிகிட்டு போய் பெரிய மரியாதையாக அவனை அழைச்சிட்டு இங்கே சொர்க்கத்துக்கு கூட்டிகிட்டு வா. அரிஷ்டநேமிம் ராஜானம் விமானக்கே ஆரோப்பிய. இந்த விமானத்தில் ஏற்றி ஆனைய எதுக்கு? சொர்க்கபோகாய. இந்த சொர்க்கத்திலோட சௌக்கியங்கள்லாம் அனுபவிக்கிறதுக்கு வேண்டி நகரீம் அமராவதியும் ஆனை என்னோட ஹெட் குவார்ட்டர்ஸும் கூட்டிட்டு வா. சொர்க்கத்தில் உட்காந்து அவனுக்கு இத்தனை கஷ்டப்பட்டு தபசு பண்ணுறதுக்கெல்லாம் ஒரு ரிவார்டு கொடுக்கணும்மா, அதுக்காண்டி கூட்டிட்டு வாங்க. நித்யாக்ஞாம் பிராப்ய சக்கரஸ்ய கிரஹீத்வா தத் விமானகம் சர்வோபஸ்கர சம்யுக்தம் தஸ்மின் அத்ராவகம் யயௌ. தஸ்மின் அத்ரௌ மரம். அந்த மலை அத்ரினா மலை. அந்த மலைக்கு நான் போனேன். இது மத்வஜனம் சுத்வா சம்சயானோ விச்சதே. நாங்கள் போனேன். போய் என்ன பண்ணார்? கூப்பிட்டேன். ஆகத்திய பர்வதே தஸ்மின் ராஜ்ஞோ கத்வா ஆசிரமம் மயா நிவேதிதா மகேந்திரஸ்ய சர்வாஜ்ஞா அரிஷ்டநேமயே. அரிஷ்டநேமிட்ட சொன்னேன், இந்த மாதிரி தேவேந்திரன் இந்த மாதிரி சொல்கிறான், படையோட அகம்படியோட வந்திருக்கேன், நான் கூட்டிகிட்டு போய் திருப்பி சொர்க்கத்தில் கொண்டு விட்டு அந்த சுகபோகங்கள்லாம் அனுபவிக்கணும் அப்படிங்கிறது வர சொல்லியிருக்கேன். நான் வந்திருக்கேன், இது கூட வந்து சொர்க்கத்துக்கு வரணும் அப்படின்னு கேட்குறேன். இது மத்வஜனம் சுத்வா இப்படி சொன்னதை கேட்டு சம்சயானோ அவத்தியது
என்ன சந்தேகத்தினால அவர் பேசினாருன்னு என்ன கேட்டாருன்னு கேட்டார். ராஜா என்ன கேட்குறார், பிரஷ்டு மிச்சாமி தூதத்வாம் தன்மே துவம் வக்து மருதசி. ஒரு டவுட்டு நான் கேட்குறேன், என்னை கிளாரிஃபை பண்ணு, எனக்கு சாட்டிஸ்ஃபையாக கூட சொல்கிறேன். என்ன டவுட்டு? குணாஹ தோஷாஷ்ட கே தத்ர ஸ்வர்கம் வத மமாக்கிருதः ஞாத்வா ஸ்திதிம் து தத்ரப்யாம் கரிஷ்யேகம் யதா ருச்சி. குணாஹ தோஷாஷ்ட கே தத்ர. இந்த சொர்க்கத்தை கூட்டினத்துக்கு வந்திருக்கேன்னு சொன்னியே, அந்த சொர்க்கத்தில் என்னென்ன குணங்கள் என்னென்ன தோஷங்கள், வாட் ஆர் தி மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ் ஆஃப் சொர்க்கம். பேலன்ஸ் பண்ணி பார்த்து மோசம்தான் ஜாஸ்தியான இங்கே வருவானே, நல்லது தான் ஜாஸ்தி தான் வரலாமோ இல்லையோ. அதனால தெரியாதனமாக ஆழம் தெரியாமல் காலம் விடுற மாதிரி அங்கே வரல. அங்கே என்ன விஷயம் சொல்லு, அங்கே நல்லதுன்னா கெட்டது. குணாஹ தோஷாஷ்ட கே தத்ர ஸ்வர்கே வத மமாக்கிருதா. எங்கிட்ட சொல்லு. ஞாத்வா ஸ்திதிம், இதெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தத்ரத்யாம், அங்கே இருக்கக்கூடியது. கரிஷ்யே அகம் யதா ருச்சி, எனக்கு எது பிடிக்குமோ அது மாதிரி தான். அப்போ தூதன் சொல்கிறான், அங்கே 3 விதமான சௌக்கியங்கள் உண்டு. மகா புண்ணியம் பண்ணவாளுக்கெல்லாம் மகா சௌக்கியம், மிடில் புண்ணியம் பண்ணவாளுக்கெல்லாம் மிடில் சௌக்கியம், சாதாரண புண்ணியத்துக்கு ஒரு 3 டயர் சிஸ்டம் இருக்காங்க. அதில் யார் ரொம்ப ஓவோ பண்ணாலோ அவளுக்கு தான் ரொம்ப மரியாதை ஜாஸ்தி, கொஞ்சம் குறையும் கொஞ்சம் குறையும். புண்ணியத்துக்கு அனுகுணமான பலன் தானே சாஸ்திரம் விதிச்சிருக்கு. யார் யார் எந்த மாதிரி பண்ணுறானோ அதுக்கு தகுந்த மாதிரி உள்ள பலன். அது மாதிரி இங்கே 3 இருக்குது. துக்கம் சொல்லலை, புண்ணியந்தான் இருக்குது. ஆனால் 3 லெவல் இருக்குது. எல்லாருக்கும் ஒரே மாதிரி கிடையாது சொல்கிறது. அப்படி 3 இருக்குது. ஸ்வர்கே புண்ணியஸ்ய சாமக்ரியாக புஜ்யந்தே பரம் சுகம் உத்தமேது புண்ணியேன பிராப்னோதி சொர்க்கம் உத்தமம். ஸ்வர்கே புண்ணியஸ்ய சாமக்ரியா புஜ்யதே பரமம் சுகம். யார் புண்ணியம் பண்ணுறாலோ இந்த புண்ணியத்தோடு சாமகிரி தான் ஒரு கூட்டத்தினால பரம் சுகம் புஜ்யதே, சுகத்தை அனுபவிக்கிறார். அதில் கூட கிளாசிஃபிகேஷன் உத்தமேனது புண்ணியேனா பிராப்னோதி சொர்க்கம் உத்தமம். ஃபர்ஸ்ட் கிளாஸ் அங்கே உட்காந்துருக்காங்க. 3 கிளாஸ் இருக்கு கொடுக்குது. ஃபர்ஸ்ட் கிளாஸ். 2வது மத்தியமேன ததா மத்தியः சொர்க்கோ பவதி நான்யதா கனிஷ்டேனது புண்ணியேன சொர்க்கோ பவதி தாதசः. அப்போ உத்தமம் மத்தியமம் உத்தமம் மத்தியமம் கனிஷ்டம். கனிஷ்டம்னா சின்னது. அது மாதிரி 3 லெவல் இருக்கு. பரோத்கர்ஷாசகிஷ்ணுத்வம் ஸ்பர்தா சைவ சமயேட்சதை கனிஷ்டேஷு ச சந்தோஷோ யாவத் புண்ணியக்ஷயோ பவேத். மற்றவரோட நல்லதை பற்றி ஒருத்தருக்கு பொறாமை வருதோ, இல்லை தனக்கு செருக்கு ஜாஸ்தியாக இருந்து மற்றவாளையெல்லாம் அவகணிக்கிறதோ, இல்லை பாக்கியோட கஷ்டத்தில் சந்தோஷப்படுறதோ, அப்படி பண்ணால் அவளுக்கெல்லாம் சொர்க்கத்தில் இடமில்லை. இந்த மாதிரி துஷ்டாளுக்கெல்லாம் இடமில்லை, நல்லவாளுக்கு தான் இடம். நல்லவாள் தான் ஒரே கிளாஸ் கிடையாது. பலவிதமான விஷயங்கள் புண்ணியத்துக்கு லெவல் இருக்கிறதுனால இந்த லெவலுக்கு அனுகுணமான இடம் உண்டு. எத்தனை நாளைக்கு அங்கே இருப்பான்னு அதையும் சொல்லிவிட்டான். சீனே புண்ணியே விசந்தி ஏதம் மத்தியலோகம் சமானவா இத்தியாதி குணதோஷாச்ச சொர்க்கே ராஜன்யே ஏவஸ்திதாக. இதுதான் இங்கே இருக்கிறது. எத்தனை நாளைக்கு இது பர்மனெண்ட் இல்லை. இந்த புண்ணியத்துக்கு கணக்கு குறைய 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 சீனே புண்ணியம் மத்தியலோகம் விசந்தி. 5 ஸ்டார் ஹோட்டல் செக்கின் மாதிரி தான். இது சுத்வா வச்சோ பத்னே சராஜா பத்தியபாடு கேட்டார். ஹரிச்சர் நீங்கள் கேட்டாருப்போம். ஓஹோ இப்படி இருக்கா, இந்த 3 விதமான ட்ரீட்டர் ப்ரெஷர் கொடுத்துருக்கேன், இதான் இங்கே இருக்குது, மற்றவங்க வர முடியாது. அப்போ எல்லாமே சுகம்னு அர்த்தம். சொர்க்கத்தில் இருக்கிறது அனுபவங்கள் கூட சுகம்தான். இருந்தாலும் ஒரே லெவல் சுகம் இல்லை, வித்தியாசமான சுகம் இருக்குது. இதான் நான் தெரிஞ்சுக்கணும். அது தெரிஞ்சதுக்கப்புறம் நேச்சாமி தேவதூதாகம் சொர்க்கம், இந்த மாதிரி சுகம் திரிவிதம் பலம் எனக்கு தேவையில்லை. என்ன லாஸ்ட் பாயிண்ட், சொர்க்கம் கிடைக்கிறதுன்னு போய்
அது கொஞ்சம் கொஞ்சமாக புண்ணியங்கள் குறையும் போது கழுத்து பிடிச்சி கீழே தள்ளுவான். அதுக்காக நான் போக வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு எது பர்மனண்டோ அதுவும் நான் அதுதான் இங்கே உட்காந்துருக்கேன். நீங்கள் ஏதோ சின்ன இடத்தை கொடுத்து என்னை ஏமாற்ற பார்க்குறீங்கன்னு பதில் சொல்லிட்டேன். அதை பரமஹோக்ரம் ச தபஹா கத்வா கலேவரம் தியக்ஷாமி அகம் சுத்தம் ஹி ஜீர்ணத்வச்சம் இவோரகா. ஜீர்ணத்வச்சம் இவ உரகா. உரகம்னா பாம்பு. உரசா கச்சதி தஸ்மாத் உரகா. பாம்பு காலில் நீரும், அதனால உரகம். உரசுன்னா செஸ்ட்டு பாடி இதுதானே போகுது. உரசா கச்சதி தஸ்மாத் உரகம். அந்த உரகத்தோடு ஜீர்ணத்வச்சம் கட்டுமான தோடு இருக்கே. வாட்டு கால் என்ன சொல்லுவாங்க, இந்த கட்டி போட்டு சட்டை சட்டை இருக்கு. ஆமாம், ஷெட்டு மாதிரி. இந்த பாடி அது மாதிரி தான் எனக்கு. நான் தபஸ் பண்ணி கடுமையான தபஸ் பண்ணி இந்த பாம்பு காட்டி விடுற மாதிரி இதை காட்டி விட்டு நான் பாட்டில் மோட்சத்துக்கு போக பார்க்குறேன். நீ என்ன இந்த 3 லெவல்லாம் சொல்லி நீ ஏமாற்ற பார்க்குறியே, நீ போயிட்டு வா உங்கள்கிட்டே இருக்கட்டும். அதப்பரம் மகோக்ரம் ச தபக்ருத்வா கலேவரம் தியக்ஷாமி அகம் சுத்தம் ஜீர்ணம் त्वचं इव पुरतः. देवदूतः विमानेदं गृहीत्वा तं यदागतः तदा गच्छ महेन्द्रस्य सन्निधौ त्वं नमोऽस्तुते. देवदूता विमानम इदं गृहीत्वा त्वं यदागतः गच्छ. நீ வந்த வழியே திருப்பி போயிடு. மகேந்திரத்திட்ட சந்நிதி, அவனோட சந்நிதியில் போய் நான் சொன்னதை சொல்லு. நகோஸ்துதே, நீ நன்னா இருந்து பிரசவம் பண்ணி அனுப்பிட்டார். இதான் அவர் பண்ணார். தேவதூதன் சொல்றான், இத்யுக்தோஹம் கதோ பத்ரே சக்ரஸ்யாக்ரே நிவேதிதம் யதாவிருத்தம் நிவேத்யாத மகத் ஆச்சரியதாம் ததா. இதை போய் சொன்னேன் இந்திரகிட்ட. இது உக்தாக அகம் அப்படின்னாலே சொல்லப்பட்டவன். யதா அங்கே போய் சக்கரஸ்ய அக்ரே நிவேதிதம் சொன்னது கூட சொன்னேன். யதாவிருத்தம் நடந்த மாதிரி இதை கேட்டதும் அவருக்கு என்னாச்சு, மகான், அது ரொம்ப ஒரே ஆச்சரியமாச்சான். மகத் ஆச்சரியதாம். இப்படியும் ஒருத்தருக்கானா சொர்க்கத்துக்கு வாழ்ந்தா வேண்டாங்கிறாங்க. புனப்பிராக மகேந்திரஹாமாம் ஸ்லக்ஷ்ணம் மதுரையாகிரா. மறுபடியும் விடலை. ஸ்லக்ஷ்ணம் மதுரையாகிறான்னா சாஃப்ட் அண்ட் ஸ்வீட் வாய்ஸில் சொல்கிறார். தூதகச்ச புனஸ்தத்ர தம் ராஜானம் நயாஸ்ரமம். தூத கச்ச புனः தத்ர, மறுபடியும் போய் தம் ராஜானம் ஆசிரமம் நய. ஆசிரமங்கிறது வால்மீகி ஆசிரமம்னு அர்த்தம் போடுறார். இப்போ அவருங்க இப்போ எந்த மாதிரி பருவத்தில் தபஸ் பண்ணிட்டு இருக்கார். எதுக்காக பண்ணுறாரு அவர்? மோட்சம் பண்ணணும் தபஸ் பண்ணுறார். கடுமையான தபஸ் பண்ணி நான் மோட்சத்தை அடையிறேன், உடம்பெல்லாம் பாம்பு சட்டமாக தூக்கி எடுத்துடுவேன், நீ இப்போ இந்த சொன்ன சோங்கெல்லாம் எனக்கு வேண்டான்னு சொன்னான். இதை கேட்டோன்னா இந்திரனுக்கு ஆச்சரியம் தான். இத்தனை சௌக்கியங்கள் வேண்டாம்னு சொல்லக்கூடிய மனுஷன் ஒருத்தன் இருப்பான். அப்போ இவன் ரியலான முமுக்ஷு கூட டெஸ்ட். அது ஏதாவது சின்ன ஐட்டம் வரும்போது பொருள் சொல்லிட்டா அப்போ அவனோட டார்கெட் அவனுக்கு சுலபமாக இல்லைன்னா ஒரு போனஸுக்கு ஆசைப்பட்டுருக்கவன் தான் அவன் சொல்லுவான். அது மெயின் இன்கம் அவசியம் இல்லைன்னு அர்த்தமாயிடும். அப்படி ஆகிட்டான். ஆனால் அப்படி இல்லை, அப்படி வழிகாட்டுறேன்னு சொல்லி திரும்பி போய் என்ன பண்ணுற, இந்த ராஜாவை வால்மீகி ஆசிரமத்தில் கொண்ட முடியாது. அதுதான் அந்த ஆசிரமம். நய ஆசிரமம் ஆசிரமத்தில் கொண்ட முடியாது. வால்மீகி ஞாததத்வஸ்ய ஸ்வபோதார்த்தம் விராகினம் சந்தேசம் மம வால்மீகி மகர்ஷேஹே துவம் நிவேதயா. உடனே சொன்னா தூதங்கிட்ட, வால்மீகி ஞாத தத்துவஸ்யா, ஞாத தத்துவம் தத்துவம் அப்படிங்கிற விஷயத்தை அனுபவத்தில் கொண்டு வந்த வால்மீகி. ஸ்வபோதார்த்தம் விராகினம். விராகினம் ஸ்வபோதார்த்தம் ராஜா. இந்த ராஜா இருக்காரு விராகி, வைராகியம் வந்தவர். ஸ்வபோதம் ஆத்மபோதம் வரத்துக்காக சந்தேசம் அங்கே கொண்ட விட்டு சந்தேசம் நம்ம வால்மீகி மகர்ஷேகே அபி துவம் நிவேதியா. நான் அனுப்பினேன், அந்த கொண்ட விடத்தில் சொல்லியிருக்கேன் சொல்லி வால்மீகி நீ சொல்லிவிடு அப்படின்னு மெசேஜ் திருப்பி அனுப்பி.
மகர்ஷே த்வம் வினீதாய அஸ்மை கீதராகினே ந ஸ்வர்கமிச்சதே தத்துவம் பிரபோதய மகாமுனி. ஸ்வர்க்கம் நைச்சதே, இவன் சொர்க்கம் வேண்டாம் சொல்றான். அதனால இவனுக்கு தத்துவமரமாய் பிரபோதனம் பண்ணிக்கூடிய. சம்ஸ்கிருதத்தில் பிரபோதனம்னாக்கா தூங்குறவனா பெரட்டி எழுப்புறதுன்னு. சும்மா கூப்பிடுறது இல்லை, கூப்பிட்டா யாரும் எழுந்துக்கலாம் போனா, பெரட்டுறதா எழுந்துருவான். பிரபோதனம் அப்படி இருக்கு, பிரபோதனம் வந்திருக்கு அவருக்கே தத்துவம். தேன சம்சார துக்கார்த்தே மோக்ஷமேஷ்யதி சக்கரமாது இத்யுக்த்வா தேவராஜேன ரோஷிதோகம் ததந்திகே. இத்தனை எல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் இந்த ராஜாவை வால்மீகி ஆசிரமத்தில் கொண்ட விட்டு வால்மீகிக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டு என்ன இந்திரன் தான் அனுப்பினாங்கிற விஷயத்தையும் சொல்லி வால்மீகியோட மகத்துவத்தையும் சொல்லி இவருக்கு நீ வந்து மோட்சத்துக்கு வழி பண்ணி கொடுக்கணும்னு சொல்லி நான் வந்துட்டு இருக்கேன்னு கதை பூரா சொல்லி முடிக்கிறாரு. என்ன தெரிஞ்சுக்கிறோம்? யார் வந்து ஒரு பிரம்ம அனுபவத்தில் இருக்காரோ அந்த குருவிட்டு உட்கார்ந்தா நம்ம கிடைச்சிடும். தான் பகவத்வாதால் சொல்லும்போது சொன்னார், திருஷ்டாந்தோ நைவ திருஷ்டா திருபுவன ஜனரே சத்குரோஹோ ஞானதாதுன்னு போட்டார் சதஸ்லோகியில. திருஷ்டாந்தோ நைவ திருஷ்டா திருபுவன ஜடரே சத்குரோஹோ ஞானதாது. ஞானத்தை கொடுக்கக்கூடிய சத்குருவுக்கு உலகத்தில் திருஷ்டாந்தம் தேடி பார்த்தா மூணு உலகத்திலே கிடைக்காது. இந்த ஆல்கமியில ஏதோ ஒரு பிலாசபர் ஸ்டோனால ஒரு இரும்பை தொட்டுவிட்டா அது வந்து தங்கமாயிடுமே, இப்போ அது சொல்லலாமோன்னா முடியாது. ஏன்னு கேட்டால் அந்த இரும்பு சொர்ணமாகுமே தவிர சொர்ணமான இரும்பு இன்னொரு இரும்பு சொர்ணமாக்காது. ஆனால் இவர் அப்படி இல்லை, ஸ்வீயம் சாமியம் விதத்தே, தன்னை மாதிரி ஆக்கி விடுவார். அதான் குரு விசேஷம். அப்படி உள்ளாண்டு இருக்கணும். இது வால்மீகி இருக்கார். காரணம் என்னன்னா அவர் இந்த அனுபூதியில் இருக்கிறவர். அவர்கிட்ட கொண்டு விடு சொல்லி இவருக்கு வைராக்கியம் வந்துடுத்து தர்மத்திலே உட்கார்ந்துருக்கார். இவர் இதுக்கு அடுத்த ஸ்டெப் மோட்சம் வரணும், உங்கள் ஆசீர்வாதத்தை இருந்தால் தான் வரும் அப்படி சொல்லி அவர்கிட்ட கொண்டு விட்டுருந்தான். இத்தனையும் பண்ணி அங்கே கொண்டு விட்டுட்டு வந்துட்டுருக்கேன்னு வந்திருக்காரு. அப்போ ஆருக்கெல்லாம் என்னென்ன அதிகாரிக்கு என்ன குவாலிஃபிகேஷன், குருவுக்கு என்ன குவாலிஃபிகேஷன், அதிகாரியாக வரத்துக்கு எந்த அளவுக்கு ஒருத்தருக்கு முமுட்சுத்துவம் இருக்கணும், இத்தனையும் சொல்லக்கூடியது கதை வழியாக சொல்லி முடிச்சார். அதனால என்ன இப்போ தேன சம்சார துக்கார்த்தா மோக்ஷமேஷ்யதி சக்கரமாது. ஓவர் நைட் ஒருத்தர் ஞானியானதாக எங்கும் கதை இல்லை. அது திண்டாடி தெருவிலேருந்து மண்டகலைக்கு தான் ஆறாம். அப்போ பிறந்தோடே சொல்லுவா ஞானி ஆயிருக்காளேன்னு கேட்டான். ஈஸியாக சொல்லிவிட்டான். போன ஜென்மாவில் பண்ண அது டேக் ஆஃப் பாயிண்ட் தான் 6வது அத்தியாயத்தை பாரு. கீதையில் 6வது அத்தியாயம் தானே. எந்த இடத்துல நீங்கள் போயிருக்கீங்களோ அதோட உங்களுக்கு தேகாந்தியம் ஆகிட்டாக்கா அதோட நஷ்டம் இல்லை. அது டேக் ஆஃப் பாயிண்டாக வருது. இப்படி பில்டு பண்ணிகிட்டே வருதான் ஸ்பிரிச்சுவல் ப்ரோக்ரெஸ். லைக் ஓவர் நைட் யாருக்கும் வரதில்லை. கிரமாத் இத்யுக்த்வா தேவராஜேன பிரேஷிதோகம் ததந்தி மயாகத்ய புனஸ்தத்ர ராஜா வல்மீக ஜன்மனே நிவேதிதோ மகேந்திரஸ்ய ராஜ்ஞா மோக்ஷஸ்ய சாதனம். நாங்கள் போய் வால்மீகிட்ட மோட்ச சாதனம் என்னவோ அதை நீ வந்து உபதேசம் பண்ணோம்னு சொன்னேன். ததோ வல்மீக ஜன்மாசௌ ராஜானம் சமபிருச்சதா. வல்மீக ஜென்மம், வல்மீகத்திலேருந்து வந்தவர், புத்திலேருந்து வந்தவர் வால்மீகி. ததோ அவருக்கு ஆக்சுவலாக இந்த கள்ளங்கள்ளந்தெல்லாம் சொல்லலாம் கிடையாது. திருடனோட பிள்ளை எனக்கு இல்லை, இவன் கட்டுக்காதான் இருக்கு. வால்மீகி யாருன்னு கேட்டால் பிரச்சேதஸ் முனியோட பிள்ளை. பிராச்சேதஸ்னு வேறு வருது. இவ்வளோ கதை கட்ட வேண்டியது. கதை விடுறா வரலாம். ஏதோ கதை வேற ஏமாற்றிட்டு இருந்தான், திருடிட்டு இருந்தான், கொள்ளையடிச்சான். ரிஷியெல்லாம் வந்து மராமரா சொல்லுவேன், ராமா சரி கேட்க நல்லா இருக்கும். இப்படி இங்கே அத்தாரிட்டி கிடையாது. அவர் வந்து பிரச்சேதஸ் முனியோட பிள்ளை, பிராச்சேதஸ் வேறு. ததோ வல்மீக ஜென்மாசு ராஜானம் சமபிருச்ச. என்ன கேட்டார்? அநாமயம் அதிப்ரீத்தியா குஷல பிரஷ்ன வார்த்தையா. எப்படி இருக்காது? என்ன தபசெல்லாம் சரியாக ஓடிட்டு இருக்கா, உடம்பு நல்லா இருக்கா, இல்லாட்டா நல்லா வந்து தபசெல்லாம் பண்ணலாம், இதெல்லாம் கேட்டு குசல பிரஷ்னமெல்லாம் பண்ணினார். அப்புறம் ராஜா சொன்னாராம், பகவன் தர்ம தத்துவஜ ஞாதஜ்ஞேய விதாம்பர கிருதார்த்தோகம் பவத் திருஷ்டியா ததேவ குசலம் மமா. உங்களோட குசலம் எப்படின்னு கேட்டார்.
குசலம்னு என்ன வெல்ஃபேர். சம்ஸ்கிருதம் பேசும்போது விட அப்படி குசலம் வா நல்லா இருக்கா குசல பிரச்சனை. குசல பிரஷ்னம். இவர் சொல்றா அந்த குசலம் இல்லை இதுக்கு உம்மை பார்த்தேனே அதுதான் குசலம். என்னொரு பக்தி என்னொரு பணிவு. ராஜா சாதாரண ஆள் இல்லையா அவர் ராஜா. பகவன் தர்ம தத்துவஜ தர்மத்தை தெரிஞ்சவர். ஞாத ஞேய விதாம்பரா. ஞாதம் ஞேயம் தெரிஞ்சது தெரிய வேண்டியது அத்தனையும் தெரிஞ்சு கொள்ளத்துலேயும் தெரிஞ்சதுலேயும் ரொம்ப மேலே இருக்கிறவர். கிருதார்த்தோகம் பவத் திருஷ்டியா பார்த்ததுல கிருதார்த்தனாயிட்டேன். ததேவ குசலம் மம. அதுக்கு மேலே எனக்கு என்ன குசலம் வேணும்? சதாம் சத்பிஸ்சங்கா கதமபி புண்ணியேன பவதின்னா பெரியவாளோட இல்லை நமக்கு விவேக் சூடாமணியில் சொன்னேன் இல்லையா, இந்த 3 ஐட்டம் மனுஷனுக்கு கிடைக்காது, என்னெல்லாம் கிடைக்காது சொன்னாங்க. மனுஷத்துவம் கிடைக்காது, முமுஷத்துவம் கிடைக்காது, மகாபுருஷ சம்சய துர்லபம் திறமைய வேது. அது மாதிரி இதே எனக்கு குசலம். பகவன் பிரஷ்டும் இச்சாமி தத் அவிக்னேனமேவதா சம்சாரபந்த துக்கார்த்தைஹி கதம் முஞ்சாமி தத்வதா. இவரோட கேள்விதான். பகவன் பிரஷ்டும் இச்சாமி கேட்கறதுக்கு ஆசைப்படுறேன். தது அவிக்னேன. அவிக்னேனா கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லாது. இன்னைக்கு சொல்கிறேன் நாளைக்கு சொல்கிறேன் சொன்னால் எனக்கு அதாவது ஆதங்கம். தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆசை இருக்கிறான். என்ன தொடரம்னு போடுற மாதிரி தான். அது அடுத்த நாளைக்கு அதை பார்க்காம நமக்கு மண்டை வடிக்கிறது இல்லையா, அப்படி வைக்க வேண்டாம். எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு அந்த துடிப்பு அதை காட்டுறார். அவிக்னேன மேவதா சம்சார பந்த துக்கார்த்தை. சம்சாரம் பொறுத்து இறந்து பொறுத்து இறந்து இந்த பந்தத்தினால் உள்ள துக்கத்தினால் கஷ்டப்படுறவளுக்கெல்லாம் கதம் இப்படி அறிந்து முச்சாமி தத்வதா. ஒரே ஒரு லைனில் கடைசியில் வால்மீகி சொல்லக்கூடியது. இதோட இன்னைக்கு முடியும். 6லேருந்து ராமகதை சொல்ல போகிறார். இப்போ ஸ்ருணு ராஜன் பிரவக்ஷாமி. நீ கேட்ட எல்லா வழி சொல்கிறேன். ராமாயணம் அகண்டிதம் சொல்கிறேன் கேளு. ஸ்ருணு ராஜன் பிரவக்ஷாமி ராமாயணம் அகண்டிதம் ஸ்ருத்வா அவதீர்ய யத்னேன ஜீவன் முக்தோ பவிஷ்யசி. சுத்வா அவதீரிய அவதாரம் பண்ணணும். அதாவது மனசில் அசை போடணும். அப்படி எத்தனைன கஷ்டப்பட்டு தெரிஞ்சுட்டு உட்கருத்துக்கள்லாம் தெரியறதுக்கு நான் கஷ்டத்தை எடுத்துட்டால் ஜீவன் முக்தா பவிஷ்யதி. இப்போ இந்த ஒரு லைஃப்லேயே ஒரு முக்தி வந்துடும் அப்படின்னு சொல்கிறேன். அதனால் வேறு ஒன்றும் நீ பண்ண வேண்டியதில்லை. என்னெல்லாமோ டவுட்லாம் கேட்டுன்னு வந்தா இல்லையா, கர்மாவா ஞானமா 2 பண்ணமா, அதெல்லாம் சிம்பிளாக போயிடுத்துப்போம். அதுதான் அந்த ஸ்லோகத்தை சொன்னேன். இது பாராயண கிரமத்தில் சொன்னேன் இல்லையா. எக்கண்ணாஞ்சலி சம்புடைரஹ பிபத்யாதராது ஆதராது வால்மீகே வதனார விந்தகளிதம் ராமாயணாக்கியம் மது. என்ன மாதிரி மது? ஜென்ம வியாதி ஜரா விபத்தி மரணை அத்தியந்த சோபத்ரவம் சம்சாரம் ச விகாய கச்சதி புமானே விஷ்ணோபதம் சாஸ்வதம் எத்கத்வா நிவர்த்தந்தே தத்தாம பரமம். ஸோ அதனால் இன்ட்ரடக்ஷன் வரைக்கும் ஆகிருக்கு. 5 செக்ஷன் வைராக்கிய பிரகடனத்தில் ஃபஸ்ட்டு போர்ஷன் ஆகிருக்கு. அடுத்த சனிக்கிழமை ஆரம்பிக்கும்போது ராமர் கதையை ஆரம்பிப்பார். ராமாயணம் சொல்லிகிட்டே வருவார். சொல்லும்போது அங்கங்கே அந்த தத்துவத்தை ஒரு கேள்விக்கு அப்புறம் ராமன் டவுட்டு வரும். இல்லைன்னா அவரே ஒரு டவுட்டை கிளாரிஃபை பண்ணுவோம், க்ரியேட் பண்ணுவோம் பண்ணி வேதாந்தத்தை சொல்லுவோம். அதனால் இதுக்கு அத்தியாத்ம ராமாயணம் ஒரு புஸ்தகம் இருக்குது. அது வியாசர் எழுதினாரா. பூரா ஞானம். அது ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் காயத்ரி சொன்னதுனாலே என்னாச்சுப்போ வேதசாரம். வேதங்கிறது என்னாச்சு? ஞானம் தானே. அப்போ அதனால ஒரு பக்கத்தில் வந்துடுது. இருந்தாலும் பியூராக இது இருக்கக்கூடிய ஃபிலாசபி மாத்திரமாக டிஸ்டில் பண்ணி கொடுத்தது வேதவியாசன் அத்தியாத்ம ராமாயணத்தில். வால்மீகி ராமாயணத்தில் கலந்து தர்மம் ஞானம் பக்தி எல்லாம் இருக்குது. இப்போ அதை சொல்ல போகிறார். அது படித்தாலே போகிற நீ வேறு ஒன்றும் பண்ண வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி உபதேசம் பண்ணியிருக்காருங்கிறது இன்னைய வரைக்கும் உள்ள உபன்யாச விஷயம். அடுத்த சனிக்கிழமை ஆரம்பிக்கும் போது ராமர் கதையை ஆரம்பிச்சுக்கோ. ராமாயணம் கேட்ட மாதிரி இருக்கும், விஷயம் கேட்ட மாதிரி.